வெல்கம் டு துளிர் ஐஏஎஸ் அகாடமி. இன்னைக்கு இல்லம் தேடி தேர்வில் 14வது டெஸ்ட் பார்க்குறோம். 14 டெஸ்ட்டில் என்னன்னா 10th சோசியல் சயின்ஸ், 10th சோசியல் சயின்ஸ் அதுக்குண்டான விடைகள் மற்றும் விளக்கங்களை நம்ம இப்போ பார்ப்போம். எல்லாமே எனக்கு தெரியும் என்பவரை விட என்னால் முடியும் என்று தொடர்ந்து முயற்சி செய்பவரே வாழ்க்கையில் வெற்றி அடைகிறார். ஸோ அதனால பார்த்தீங்கன்னா நீங்கள் தொடர்ந்து முயற்சி செஞ்சுட்டே இருங்க. கண்டிப்பாக ஒரு நாள் நீங்கள் வாழ்க்கையில் சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு பர்சனாக கண்டிப்பாக வருவீங்க. ஸோ இப்போ நம்ம 10th சோசியல் சயின்ஸ் எக்ஸ்பிளனேஷன் போய் பார்ப்போம். முதல் கேள்வி, when Indigo revolt was begun? When Indigo revolt was begun. இண்டிகோ கிளர்ச்சி எப்போது தொடங்கப்பட்டது, எப்போது தொடங்கியது? சோ விடை பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆப்ஷன் கொடுத்திருக்காங்கன்னா 1860, 1857, 1859, 1862. சோ விடை 1859. தி ரிபல்லியன் began as a strike. சோ இந்த கிளர்ச்சி ஒரு வேலை நிறுத்த வடிவில் தொடங்கியது, ஒரு வேலை நிறுத்த வடிவில் தொடங்கியது. பெசன்ஸ் ஆஃப் வில்லேஜ் இன் பெங்கால்ஸ் நாடியா டிஸ்ட்ரிக்ட், எங்கனா நாடியா டிஸ்ட்ரிக்ட் refused to grow any more indigo. சோ இதுக்கப்புறம் என்ன பண்றாங்கன்னா நாங்க இண்டிகோ பாத்தீங்கன்னா விளைவிக்க மாட்டோம் அப்படின்னு சொல்றாங்க. வங்காளத்தின் நாடியா, சரிங்களா, நாடியா மாவட்டத்தின் ஒரு கிராமத்தை சேர்ந்த விவசாயிகள் இனி இண்டிகோ பயிரிடப் போவதில்லை என்று மறுத்து வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டனர். சோ இண்டிகோ இதுக்கப்புறம் நாங்க பயிரிட மாட்டோம் அப்படின்னு வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டிருக்காங்க. The peasants, both Hindu and Muslims, participated in the revolt. சோ பாத்தீங்கன்னா இந்த கிளர்ச்சியில பாத்தீங்கன்னா இந்து மற்றும் முஸ்லிம் விவசாயிகள் இந்த கிளர்ச்சியில் இணைந்து பங்கேற்றனர். Women armed with pots and pans fought alongside the men. சோ பாத்தீங்கன்னா ஆண்கள் மட்டும் இல்லாம பெண்களும் சில குடங்கள் மற்றும் உலோகத்தட்டுகளை ஆயுதங்களாக ஏந்தியபடி பெண்களும் ஆண்களோடு இந்த போராட்டத்தில் பங்கேற்றனர். In 1860 play Neil Durban Mirror of the Indigo by தீனபந்து மித்ரா. 1860 நீல் தர்பன் இண்டிகோவின் கண்ணாடி என்று அழைக்கப்படும் நீல் தர்பன் என்ற தலைப்பில் ஒரு நாடகத்தை தீனபந்து மித்ரா இயற்றினார். எழுதினார். இரண்டாவது கேள்வி, which is correct pair? சரியான இணை எது? சோ 4 ஒரு அசோசியேஷன் கொடுத்திருக்காங்க, அது நிறுவப்பட்ட ஆண்டு கேட்டிருக்காங்க. மெட்ராஸ் நேட்டிவ் அசோசியேஷன், சென்னை வாசிகள் சங்கம் 1866 கொடுத்திருக்காங்க. இது தவறான இணை. ஏன்னா மெட்ராஸ் நேட்டிவ் அசோசியேஷன் 1852 நிறுவப்பட்டோம், சரிங்களா, எஸ்டாப்ளிஷ்ட் இன் 1852. ஈஸ்ட் இந்தியா அசோசியேஷன் இது 1870 கொடுத்திருக்காங்க. சோ இதுவும் பாத்தீங்கன்னா தவறானது. இது பாத்தீங்கன்னா 1866 பாத்தீங்கன்னா எஸ்டாப்ளிஷ் பண்ணிருப்பாங்க. கிழக்கிந்திய அமைப்பு 1866 ஆண்டு தொடங்கப்பட்டது. சென்னை மகாஜன சபா 1884 பாத்தீங்கன்னா துவங்கப்பட்டது. இது சரியான இணை. விடை பாத்தீங்கன்னா அப்ப சி. தென் பூனா சர்வஜோனிக் சபா இது எந்த ஆண்டுனா 1885 கொடுத்துட்டாங்க. இது கிடையாது. பூனா சர்வஜோனிக் சபா 1870 பாத்தீங்கன்னா நிறுவி இருப்பாங்க. சோ அப்ப விடை என்னன்னா மெட்ராஸ் மகாஜன சபா 1884 நிறுவப்பட்டது. இதுதான் சரியான விடை. மெட்ராஸ் நேட்டிவ் அசோசியேஷன் 1852, ஈஸ்ட் இந்தியா அசோசியேஷன் 1866, பூனா சர்வஜோனிக் சபா 1870. மூன்றாவது கேள்வி, when Indian National Congress was established? 1860, 1885, 1875, 1862. இது எல்லாருக்குமே தெரியும். இந்திய தேசிய காங்கிரஸ் எப்போது உருவானது? 1885. விடை. சோ ஏஓ ஹியூம் lent his services to facilitate the formation of the Congress. இந்திய தேசிய காங்கிரஸ் அமைப்பை உருவாக்க ஏஓ ஹியூம் தமது சேவைகளை வழங்கினார். சோ பாத்தீங்கன்னா ஐஎன்சி உருவாகிறதுக்கு மூல காரணமா இருந்தது யாருன்னா ஏஓ ஹியூம். விமேஷ் சந்திர பானர்ஜி WC பானர்ஜி சொல்லுவோம்ல, அவர்தான் விமேஷ் சந்திர பானர்ஜி was the first president 1885 in Indian National Congress. இந்திய தேசிய காங்கிரசின் முதல் தலைவராக 1885 ஆண்டு உமேஷ் சந்திர பானர்ஜி இருந்தார். ஓகே. The first session of the Indian National Congress was held on 28th December 1885. டிசம்பர் 28, 1885 ஆண்டு
இந்திய தேசிய காங்கிரசின் முதல் அமர்வு கூட்டம் நடைபெற்றது? எங்க நடைபெற்றது? கல்கத்தாவில் நடைபெற்றது. முதல் அமர்வு கூட்டம் கல்கத்தாவில் நடைபெற்றது. அப்ப இரண்டாவது கூட்டம் எங்க பெற்றது? இரண்டாவது ஐஎன்சி மாநாடு எங்க பெற்றதுன்னா பம்பாயில நடைபெற்றுச்சுங்களா? பம்பாய். இரண்டாவது ஐஎன்சி, செகண்ட் ஐஎன்சி பம்பாய். தேர்ட் ஐஎன்சி எங்க? மெட்ராஸ். தேர்ட் ஐஎன்சி எங்கன்னா மெட்ராஸ். சோ வந்து பாத்தீங்கன்னா இதுதான் ஃபர்ஸ்ட், செகண்ட், தேர்ட். நாலாவது கேள்வி, who was the first president Indian National Congress? இப்பதான் நம்ம பார்த்தோம் சரிங்களா? இந்திய தேசிய காங்கிரசின் முதல் தலைவர் யாருன்னு நம்ம ஜஸ்ட் நவ தான் பார்த்தோம். யாரு? உமேஷ் சந்திர பானர்ஜி, WC பானர்ஜி. அடுத்து ஐந்தாவது கேள்வி, who composed the book சத்யார்த்த பிரகாஷ்? சத்யார்த்த பிரகாஷ் என்ற நூலை இயற்றியவர் யார்? ஈஸ்வர் சந்திர வித்யாசாகர், ராஜாராம் மோகன் ராய், சுவாமி தயானந்த சரஸ்வதி, ராமகிருஷ்ண பரமஹம்சர். சோ விடை யாரு? தயானந்த சரஸ்வதி. விடை சி, சுவாமி தயானந்த சரஸ்வதி. சோ சுவாமி தயானந்த சரஸ்வதி started in 1875 ஆரிய சமாஜ். 1875 ஆண்டு ஆரிய சமாஜம் தயானந்த சரஸ்வதியால் நிறுவப்பட்டது. சுவாமி தயானந்த சரஸ்வதி settled in Punjab to preach his ideas. So சுவாமி தயானந்த சரஸ்வதி தனது கருத்துக்களை போதிப்பதற்காக பஞ்சாபில் தங்கினார். சோ எங்கிருந்து அவர் தன்னுடைய கருத்தை போதிச்சார்னா பஞ்சாப்ல ஸ்டே பண்ணி போதிச்சிருக்கிறாரு. He declared the practices such as child marriage, the prohibition of widow remarriage, and the alleged polluting effects of foreign travel had no scriptural sanction. So என்ன சொல்றாங்கன்னா, குழந்தை திருமணம், விதவை மறுமணத்திற்கு மறுப்பு போன்ற பழக்கங்களும் அயல்நாடு சென்றால், பாருங்க, அயல்நாடு சென்றால் தீட்டு என்று சொல்லப்படுதலும் மறைநூல்களால் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை என்று அறிவித்தார். யாரு? தயானந்த சரஸ்வதி. சோ ஆறாவது கேள்வி, which is wrong pair? சோ தவறான இணை எது கேட்டிருக்காங்க? ஒரு 4 அசோசியேஷன் கொடுத்திருக்காங்க. அதை யாரு கிரியேட் பண்ணா? யாரு வந்து பாத்தீங்கன்னா எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க, லீடர்ஸ் கொடுத்திருக்காங்க. வாங்க. பிரம்ம சமாஜ் ராஜாராம் மோகன் ராய். சோ சரியான இணை. பிரம்ம சமாஜ் ஆஃப் இந்தியா தேபேந்திரநாத் தாகூர். இது வந்து தவறான இணை. பிரார்த்தனா சமாஜ் ஆத்ம ரங் பாண்டுரங். இது சரியான இணை. ஆரிய சமாஜ் சுவாமி தயானந்த சரஸ்வதி. இது சரியான இணை. அப்ப பிரம்ம சமாஜத்தை ராஜாராம் மோகன் ராய் நிறுவினார். இந்திய பிரம்ம சமாஜத்தை யார் நிறுவினாங்க? கேசப் சந்திர சென். கேசப் சந்திர சென். இவர்தான் வந்து பாத்தீங்கன்னா இந்திய பிரம்ம சமாஜத்தை நிறுவியிருக்கிறாரு. தென் பிரார்த்தனா சமாஜத்தை ஆத்மராம் பாண்டுரங்க நிறுவினார். ஆரிய சமாஜத்தை சுவாமி தயானந்த சரஸ்வதி நிறுவினார். 1866 a split occurred in the ranks of Brahma Samaj. Kesab left the Samaj and founded Brahma Samaj India. 1866 பிரம்ம சமாஜத்தின் உறுப்பினர்கள் இடையே பிளவு ஏற்பட்டதால் கேசவ சந்திரசென் சமாஜத்திலிருந்து, பிரம்ம சமாஜத்திலிருந்து விலகி இந்திய பிரம்ம சமாஜத்தை உருவாக்கினார். இந்திய பிரம்ம சமாஜத்தை உருவாக்கினார். தென் கேசவ் had his 14-year-old daughter. So தன்னுடைய 14 வயது பெண் குழந்தையை married to an Indian prince. In contravention of the Samaj contamination of child marriages, the opponents of child marriage left the Brahma Samaj and created Sadharana Samaj. So தனது கேசவ சந்திரசென் தனது 14 வயது மகளை இந்திய இளவரசன் ஒருவருக்கு திருமணம் செய்து கொடுத்த போது குழந்தை திருமணத்தை எதிர்த்தவர்கள் இந்திய பிரம்ம சமாஜத்திலிருந்து விலகி சாதாரண சமாஜ் என்னும் அமைப்பை நிறுவினர். சோ என்ன பண்ணிருக்காரு? கேசவ சந்திரசென் தன்னுடைய 14 வயது பெண் குழந்தைய ஒரு இளவரசருக்கு வந்து கட்டி கொடுத்தனால இது வந்து சைல்டு மேரேஜ் அப்படின்னு கருதி பிரம்ம சமாஜ் மீன்ஸ் இந்திய பிரம்ம சமாஜ்ல வந்து விலகி சாதாரண பிரம்ம சமாஜ உருவாக்கியிருக்காங்க அவருடைய ஃபாலோவர்ஸ். ஏழாவது கேள்வி, when the first age of consent was included in the இந்தியன் பீனல் கோட். திருமண வயது சட்டம் முதல் முறையாக எப்போது இயற்றப்பட்டது? 1891, 1929, 1925. வடி வந்து பார்த்தீங்கன்னா C 1860. It was also the credit of Vidyasagar that the first age of consent was included in the Indian Penal Code which was enacted in 1860. 1860 முதன்முறையாக திருமண வயது சட்டம் இயற்றப்பட்டது. அப்பெருமை ஈஸ்வர சந்திர வித்யாசாகரையே சாரும். சோ அவருடைய முயற்சினால் அந்த சட்டம் இயற்றப்பட்டுள்ளது. The age for marriage was fixed as 10 years. It was raised to 12 and 13 years
in 1891 and 1925 respectively. பாருங்க முதல்ல திருமண வயது சட்டம் எத்தனை வயசுல இருந்து இருக்குது? 10 வயசு தான். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து 10 இயர்ஸ் தான். அப்ப திருமணத்திற்கான வயது 10 என்று நிர்ணயம் செய்யப்பட்டிருந்தது. அது 1891ஆம் ஆண்டு 12ஆகவும் 1925ஆம் ஆண்டு 13ஆகவும் உயர்த்தப்பட்டது. As reported in the Age of Consent Committee in 1929, the law remained on paper and the knowledge of it was confirmed to judges, lawyers and few educated men. So என்ன சொல்றாங்கன்னா, ஆனால் திருமண வயது கமிட்டி, சரிங்களா, திருமண வயது ஒப்புதல் கமிட்டி 1929 கூறியபடி இச்சட்டம் காகிதத்தில் மட்டுமே இருந்தது. ஸோ ரிட்டன் டாக்குமெண்ட் தான் இருந்திருக்கு, சரிங்களா. ஸோ இது என்ன உங்களுக்கு பிராக்டிஸ்க்கு வரல. ஸோ ரிட்டன் டாக்குமெண்ட்ல மட்டுமே இருந்தது. இதனால் இந்த சட்டத்தை நீதிபதிகளும் வழக்கறிஞர்களும் ஒரு சில படித்த மனிதர்கள் மட்டுமே அறிந்திருந்தார்கள். அதனை பற்றி பொதுமக்களுக்கு அறியப்படவில்லை. அதனால வந்து பார்த்தீங்கன்னா இந்த சட்டத்தை யாரும் ஃபாலோ பண்ணலன்னு சொல்றாங்க. ஸோ 8வது கேள்வி, which is not founded by M.G. Ranade, which is not founded by M.G. Ranade. மகாதேவ் கோவிந்த் ரானடே நிறுவிய அமைப்புகளில் அல்லாதது எதுன்னு கேட்டிருக்காங்க. அல்லாதது எது? அப்ப 4 அமைப்பு கொடுத்திருக்காங்க. பூனா சர்வஜனிக் சபா, சத்யசோதக் சமாஜ், டெக்கான் எஜுகேஷன் சொசைட்டி, விடோ மேரேஜ் அசோசியேஷன். பூனே சர்வஜனிக் சபா, சத்யசோதக் சமாஜ், தக்கான கல்விக் கழகம், விதவை மறுமண சங்கம். அப்ப விடை என்ன? பி, சத்யசோதக் சமாஜ். ஸோ இதுதான் இவர் உருவாக்கவில்லை, இந்த அமைப்பை இவர் வந்து பார்த்தீங்கன்னா நிறுவவில்லை. விடை பி, சத்யசோதக் சமாஜ். ஸோ சத்யசோதக் சமாஜ் அது யார் நிறுவனாங்க? ஜோதிபா புலே, ஜோதிபா கோவிந்தராவ் புலே. இவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சத்யசோதக் சமாஜா நிறுவியிருப்பாரு. In 1852 he opened the first school for untouchables in Pune. ஸோ 1852ஆம் ஆண்டு ஒடுக்கப்பட்டோருக்கான முதல் பள்ளியை புனேவில் திறந்தார் ஜோதிபா பூலே அவர்கள். He launched the சத்யசோதக் சமா அப்படின்னா என்னன்னா ட்ரூத் சீக்கர் சொசைட்டி, உண்மை தேடுவோர் சங்கம் or உண்மை நாடுவோர் சங்கம். In 1870 to steer the non-Brahmin masses to self-respected, Pule opposed child marriage and supported widow remarriages. ஜோதிபா கோவிந்தராவ் பூலே சத்யசோதக் சமாஜ் உண்மை நாடுவோர் சங்கம் எனும் அமைப்பை பிராமணர்கள் அல்லாத மக்களும் சுயமரியாதையோடும் குறிக்கோளும் வாழ தூண்டுவதற்காக நிறுவினார். ஜோதிபா ஓபன் ஆர்பனேஜஸ் அண்ட் ஹோம்ஸ் ஃபார் விடோஸ். ஸோ ஜோதிபா பெற்றோர்கள் அல்லாத குழந்தைகளுக்கென்று விடுதிகளையும் விதவைகளுக்கென காப்பகங்களையும் உருவாக்கினார். ஜோதிபா பூலே எழுதிய நூல் குலாம்கிரி. இது என்ன இதை பத்தி பேசுதுன்னா அடிமைத்தனம், ஸ்லேவரி பத்தி பேசுது. ஸோ 9th question, who started the newspapers in New India and Commonwealth? நியூ இந்தியா காமன்வெல்த் என்ற செய்தித்தாள்களை தொடங்கியவர் யார்? ஜோதிபாய் பூலே, H.S. ஆல்காட், பிளாவட்ஸ்கி, அனிபெசன்ட். ஸோ விடை யாருன்னா அனிபெசன்ட். டி, அனிபெசன்ட் தான் காமன்வெல்த் நியூ இந்தியான்ற செய்தித்தாள்களை தொடங்கியிருப்பாங்க. ஸோ 10வது கேள்வி, who founded association for the protection of the poor? ஏழை மக்கள் பாதுகாப்பு சங்கத்தை நிறுவியவர் யாருன்னு கேட்டிருக்கிறாங்க. ஐயன்காளி, நாராயணகுரு, சுவாமி விவேகானந்தா, கேசவ் சந்திரசன். ஸோ விடை யாரு? ஐயன்காளி. ஸோ ஐயன்காளி தான் உங்களுக்கு என்ன பண்ணியிருக்காரு? ஏழை மக்கள் பாதுகாப்பு சங்கத்தை நிறுவியவர் ஐயன்காளி. 11வது கேள்வி, find the wrong pair, தவறான இணையை காண்க. என்ன கொடுத்திருக்காங்க? முதல் இணை அபாலிஷன் ஆஃப் சதி 1829. இது வந்து சரியான இணை. ஸோ ரீமேரேஜ் ரிஃபார்ம் ஆக்ட் 1856. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா விதவைகள் மறுமண சட்டம் 1856. இதுவும் சரியான இணை. அலிகர் மூவ்மெண்ட் 1875. அலிகார் இயக்கம் 1875. இதுவும் சரியான இணை. தியோசபிக்கல் சொசைட்டி பிரம்மஞான சபை 1886. இது தவறான இணை. ஏன்னா 1875ல பிரம்மஞான சபை அமெரிக்கால யூஎஸ்ஏல ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க. 1875 the Theosophical Society was founded by Madam H.P. Blavatsky and Colonel H.S. Alcott, founded in the USA. 1875 H.P. Blavatsky மற்றும் கர்னல் H.S. ஆல்காட் ஆகியோரால்
பிரம்ம ஞான சபை அமெரிக்காவில் நிறுவப்பட்டது. இட் லேட்டர் ஷிஃப்டட் டு இந்தியா அட் அடையார் சென்னையின் 1886. சோ அதனோட தலைமையகம் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 1886ல இவ்வமைப்பு இந்தியாவில் சென்னை அடையாருக்கு மாற்றப்பட்டது. 12th question, when Samarasa Veda Sanmarga Sangam was established? சமரச வேத சன்மார்க்க சங்கம் எப்போது நிறுவப்பட்டது? 1865, 1866, 1867, 1874. விடை வந்து பாத்தீங்கன்னா 1865 ஏ. 1865 ராமலிங்க அடிகள் established the Samarasa Veda Sanmarga Sangam and it was renamed Samarasa Suddha Sanmarga Satya Sangam. Samarasa Suddha Sanmarga Satya Sangam, which means Society for Pure Truth in Universal Selfhood. 1865 சமரச வேத சன்மார்க்க சங்கம் எனும் அமைப்பை நிறுவினார். பின்னர் அது சமரச சுத்த சன்மார்க்க சத்திய சங்கம் என பெயர் மாற்றம் செய்யப்பட்டது. So 1865. 13வது கேள்வி, which is wrong pair? சரியற்ற இணை எது? திராவிட கழகம். திராவிட இதெல்லாமே வந்து அயோத்திதாசரோட தொடர்புடையது. திராவிடர் கழகம் 1882. திராவிட கழகம் 1882. இது சரியான இணை. திராவிட பாண்டியன் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மேகசின், இது ஒரு இதழ். சரிங்களா? திராவிட பாண்டியன்றது ஒரு இதழ். ஸோ திராவிட கழகம் ஒரு அமைப்பு. சரிங்களா? ஒரு அசோசியேஷன். திராவிட கழகம் 1885. இதுவும் சரியான இணை. திராவிட 1885 இதுவும் சரியான இணை. திராவிட மகாஜன சபா. திராவிட மகாஜன சபா என்ற ஒரு அமைப்பு, ஆர்கனைசேஷன் 1892 கிடையாது, 1891. சரிங்களா? திராவிட மகாஜன அமைப்பை 1891 அயோத்திதாச பண்டிதர் நிறுவினார். தென் சாக்கிய புத்திஸ்ட் சொசைட்டி, சாக்கிய பௌத்த சங்கம் 1898. இது சரியான இணை. ஸோ விடை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சி. விடை சி. ஸோ இதோட விளக்கம் என்னன்னா, பண்டிதர் அயோத்திதாசர் founded the Advaitananda Sabha, Advaitananda Sabha to raise the voice for the temple entry of the untouchables. ஸோ ஒடுக்கப்பட்டோரின் கோவில் நுழைவுக்கு ஆதரவாக குரல் எழுப்புவதற்காக பண்டிதர் அயோத்திதாசர் அத்வைதானந்த சபா எனும் அமைப்பை நிறுவினார். ஸோ டெம்பிள் என்ட்ரி மூவ்மெண்ட்டுக்கு ஃபர்ஸ்ட் யாரு ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா அத்வைதானந்தா சபா, அயோத்திதாசர் ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. இன் 1882 ஜான் ரத்தினம் அண்ட் அயோத்திதாசர், ஜான் ரத்தினம் and Ayodhidasar established a movement called Dravidar Kalagam. So established the movement called Dravidar Kalagam and launched a magazine called Dravida Pandian in 1885. So 1882 அயோத்திதாசரும் ஜான் ரத்தினம் என்பவரும் திராவிடர் கழகம் எனும் அமைப்பை நிறுவினர். திராவிட கழகம் எனும் அமைப்பை நிறுவினர். 1885 திராவிட பாண்டியன் எனும் ஒரு இதழையும் தொடங்கினார். திராவிட பாண்டியன் எனும் ஒரு இதழையும் தொடங்கினார். In 1891 he founded the Dravida Mahajana Sabha and organized the first conference of the association at Nilgiris. 1891 ரத்தினம் என்பவரும் திராவிடர் என்ற அமைப்பை நிறுவி அவ்வமைப்பின் முதல் கூட்டத்தை, முதல் மாநாட்டை நீலகிரியில் நடத்தினார். முதல் மாநாட்டை நீலகிரியில் நடத்தினார். So 14th question, by whom and when was the magazine ஒரு பைசா தமிழன் started? ஒரு பைசா தமிழன் started. So ஒரு பைசா தமிழன் என்ற பத்திரிகை எப்போது தொடங்கப்பட்டது? யாரால் எப்போது தொடங்கப்பட்டது? அயோத்திதாசர் 1914, ஜான் ரத்தினம் 1914, அயோத்திதாசர் 1907, ஜான் ரத்தினம் 1907. விடை வந்து பார்த்தீங்கன்னா சி, அயோத்திதாசர் 1907. விடை சி, 1907 அயோத்திதாசர். அயோத்திதாசர் started a weekly journal ஒரு பைசா தமிழன் in 1907 and published it until his demise in 1914. 1907 ஒரு பைசா தமிழன் என்ற பெயரில் ஒரு வாராந்திர பத்திரிகையை தொடங்கி அதை 1914 அவர் காலமாகும் வரை தொடர்ந்து வெளியிட்டார். 15வது கேள்வி, who introduced பாளையக்காரர் சிஸ்டம் இன் தமிழ்நாடு? பாளையக்காரர் முறை யாரால் தமிழகத்தில் அறிமுகப்படுத்தப்பட்டது? விஸ்வநாத நாயக்கர், பிரதாபருத்ரா, அரியநாதர், பூலித்தேவர். விடை யாருன்னு பார்த்தீங்கன்னா விஸ்வநாத நாயக்கர். விடையே விஸ்வநாத நாயக்கர். The word Palayam means domain, a military camp or a little kingdom. பாளையம் என்ற ஒரு சொல் ஒரு பகுதியையோ ராணுவ முகாமையோ ஒரு சிற்றரசையோ
குறிப்பது ஆகும். பாளையக்காரர்கள் இவர்களை பாளையக்காரர்கள் பார்த்தீங்கன்னா ஆங்கிலேயர்கள் போலிகாஸ் என்று குறிப்பிட்டனர் என்ற தமிழ் சொல் இறையாண்மை கொண்ட ஒரு பேரரசுக்கு கப்பங்கொட்டும் குறுநில அரசரை குறிக்கிறது. பாளையக்காரர்கள் என்பது இறையாண்மை கொண்ட ஒரு பேரரசுக்கு கப்பங்கட்டும் ஒரு குறுநில அரசை குறிப்பதாகும். A பாளையக்கார system was in practice during the rule of பிரதாபருத்ரா of வாரங்கல் in காக்கத்தியா kingdom. So பிரதாபருத்ரம் காக்கத்தியா கிங்டம் வாரங்கல் வந்து காக்கத்தியா கிங்டம் ரூல் பண்ணிட்டு இருப்பாங்க. அது யாருன்னா பிரதாபருத்ரன். ஸோ அவர் பீரியட் தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாளையக்கார சிஸ்டம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்ட்ரோடியூஸ் ஆயிருக்கும். The system was put in place in தமிழ்நாடு by விஸ்வநாத நாயக்கா when he became the Nayak ruler of Madurai in 1529 with the support of his minister அரியநாதர். அப்போ மதுரையில் வந்து பார்த்தீங்கன்னா விஸ்வநாத நாயக்கர் மன்னரா ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் 1529 அவருடைய அமைச்சர் அரியநாதரின் உதவியோட இந்த பாளையக்கார முறையை அறிமுகம் செய்துள்ளார்கள் 1529. 16வது கேள்வி, ஃபைண்ட் தி ஆட் ஒன் அவுட். பொருந்தாததை கண்டுபிடி. என்னன்னா பாளையங்கள் கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பாளையக்கார சிஸ்டத்தில் மேற்கு பாளையங்கள் கிழக்கு பாளையங்கள்னு இரண்டாக பிரிக்கப்பட்டிருக்கும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாளையங்கள் சாத்தூர், ஊத்துமலை, நாகலாபுரம், எட்டயபுரம். சாத்தூர், ஊத்துமலை, நாகலாபுரம், எட்டயபுரம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா பொருந்தாத எதுனா ஊத்துமலை. சரிங்களா? பொருந்தாத எதுனா ஊத்துமலை. ஏன் அப்படின்னா இந்த ஊத்துமலை வந்து பார்த்தீங்கன்னா மேற்கு பாளையம். ஊத்துமலை மேற்கு பாளையம், சாத்தூர், நாகலாபுரம், எட்டயபுரம் இவை அனைத்தும் கிழக்கு பாளையங்கள். ஈஸ்டர்ன் பாளையாஸ். ஸோ கிழக்கு பாளையங்கள் எதுனா சாத்தூர், நாகலாபுரம், எட்டயபுரம், பாஞ்சாலங்குறிச்சி. வெஸ்டர்ன் பாளையம்ஸ் மேற்கு பாளையங்கள் ஊத்துமலை, தலைவன்கோட்டை, நடுவக்குறிச்சி, சிங்கம்பட்டி, சேத்தூர். சிங்கம்பட்டி மற்றும் சேத்தூர் இதெல்லாமே மேற்கு பாளையங்கள். இதுல வந்து பாத்தீங்கன்னா பொருந்தாத எதுனா ஊத்துமலை. சரிங்களா? பொருந்தாத எதுனா ஊத்துமலை. ஏன் அப்படின்னா இந்த ஊத்துமலை வந்து பாத்தீங்கன்னா மேற்கு பாளையம். ஊத்துமலை மேற்கு பாளையம், சாத்தூர், நாகலாபுரம், எட்டயபுரம் இவை அனைத்தும் கிழக்கு பாளையங்கள். ஈஸ்டர்ன் பாளையாஸ். ஸோ கிழக்கு பாளையங்கள் எதுனா சாத்தூர், நாகலாபுரம், எட்டயபுரம், பாஞ்சாலங்குறிச்சி. வெஸ்டர்ன் பாளையம்ஸ் மேற்கு பாளையங்கள் ஊத்துமலை, தலைவன்கோட்டை, நடுவக்குறிச்சி, சிங்கம்பட்டி, சேத்தூர். சிங்கம்பட்டி மற்றும் சேத்தூர் இதெல்லாமே மேற்கு பாளையங்கள். 17வது கேள்வி, ஃபைண்ட் தி ராங் ஸ்டேட்மெண்ட் அபவுட் புலித்தேவர். புலித்தேவர் பற்றிய தவறான கூற்றை காண்க. ஸோ தவறான கூற்று என்னன்னு பார்ப்போம். கர்னல் ஹெரான் வாஸ் அர்ஜ்ட் டு டீல் வித் புலித்தேவர். புலித்தேவர் கர்னல் ஹெரான் பணிக்கப்பட்டார். இது வந்து பார்த்தீங்கன்னா சரியான கூற்று. அடுத்து எட்டயபுரம் அண்ட் பாஞ்சாலங்குறிச்சி did not join. பாருங்க, எட்டயபுரம் and பாஞ்சாலங்குறிச்சி did not join confederacy of the பாளையக்காரஸ். புலித்தேவரின் பாளையக்காரர்கள் கூட்டமைப்பில் எட்டயபுரம் மற்றும் பாஞ்சாலங்குறிச்சி இணையவில்லை. இதுவும் சரியான கூற்று. In 1761 புலித்தேவர் 3 major forts came under the control of யூசுப் கான். 1761 3 கோட்டைகளில் யூசுப் கானின் கட்டுப்பாட்டில் வந்தது. இதுவும் சரியான கூற்று. டி, புலித்தேவர் was defeated by Captain Campbell in 1764. 1764 கேப்டன் கேம்பல் என்பவரால் புலித்தேவர் தோற்கடிக்கப்பட்டார். பாத்தீங்கன்னா 1767 இயர் மட்டும் தப்பா கொடுக்கப்பட்டுள்ளது. சரிங்களா? 1767 கேப்டன் கேம்பல் என்பவரால் புலித்தேவர் தோற்கடிக்கப்பட்டார். இது தவறான ஸ்டேட்மெண்ட். அப்ப விடை என்ன? டி. விடை டி. On 16th May 1761 புலித்தேவர் 3 major forts என்னென்ன கொடுத்திருக்காங்க? புலித்தேவரோட முக்கியமான 3 கோட்டைகள் நெற்கட்டும் செவல், வாசுதேவ நல்லூர், பனையூர். சோ நெற்கட்டும் செவல், வாசுதேவ நல்லூர் மற்றும் பனையூர் இந்த மூன்றும் யூசுப் கானோட கட்டுப்பாட்டிற்கு வந்தது. திருவாங்கூர், செய்தூர், ஊத்துமலை and சுரண்டை switched their royalty to the opposite camp. ஸோ திருவாங்கூர், சேத்தூர், ஊத்துமலை மற்றும் சுரண்டி ஆகிய பகுதியில் எதிரணிற்கு தங்கள் ஆதரவை அளிக்க தொடங்கினர். அப்போ யாருக்கு? பிரிட்டிஷ்க்கு அவங்க சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அதனால இந்த இடத்துல புலித்தேவர் தோற்கடிக்கப்பட்டார். 18வது கேள்வி, சூஸ் தி ராங் பேர் வேலு நாச்சியார். ஸோ வேலு நாச்சியாரோடு தொடர்பு கொண்ட தவறான இணையை தேர்ந்தெடுக்க. முதல் இணை ஏ, காளையார் கோவில் பேட்டில் 1772. காளையார் கோவில் போர் 1772. இது சரியான இணை. மிலிட்டரி சீஃப் தாண்டவ ராயனார். ராணுவ தலைவர் தாண்டவ ராயனார். இது சரியான இணை. விமன் சோல்ஜர்ஸ் யூனிட் நேம் குயிலி. பெண்கள் படைப்பிரிவின் பெயர் குயிலி. இது மட்டும் தவறானது. என உடையாள். பெண்கள் படைப்பிரிவின் பெயர்
உடையாள். வேலுநாச்சியாரின் முடிசூட்டல் மருது சகோதரர்கள். வேலுநாச்சியார் வந்து பார்த்தீங்கன்னா மருது சகோதரரோட உதவியோட ராணியா முடிசூட்டி கொண்டார். அப்போ விடை சி. விடை சி. இதுதான் தவறாக இருக்குது. விமன் சோல்ஜர் யூனிட் நேம் வந்து பார்த்தீங்கன்னா உடையாள். ஸோ பெண்கள் படைப்பிரிவுக்கு தலைமை வைத்தவன் தான் யாருன்னா குயிலி. 19வது கேள்வி, அரேஞ்ச் தி ஃபாலோயிங் ஈவெண்ட்ஸ் இன் தி குரோனாலஜிக்கல் ஆர்டர். ஸோ கீழே கொடுக்கப்பட்டுள்ள நிகழ்வுகளை காலவரிசைப்படுத்துன்னு கேட்டிருக்கிறாங்க. என்னென்னு பார்ப்போம். முதல் ஈவெண்ட் என்ன? திருச்சிராப்பள்ளி ப்ரொக்ளமேஷன், திருச்சிராப்பள்ளி பேரறிக்கை. செகண்ட் பாளையக்கார வார். இரண்டாவது பாளையக்காரர் போர். மூன்றாவது கல்லர்பட்டி கிளாஷ், கல்லர்பட்டி மோதல். நான்காவது கட்டபொம்மன் வாஸ் ஹேங்க்டு, கட்டபொம்மன் தூக்கிலிடப்படல். ஸோ இந்த 4 வந்து பார்த்தீங்கன்னா வரிசை ஆர்டரை கேட்டுருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னன்னா கல்லர்பட்டி கிளாஸ் தான் நடக்கும். கல்லர்பட்டி கிளாஸ் எப்போன்னா 1799 செப்டம்பர்ல நடக்கும். சரிங்களா? செப்டம்பர்ல நடக்கும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கட்டபொம்மன் வாஸ் ஹேங்க்டு எப்போனா 1799 அக்டோபர் 16, அக்டோபர் 16 1799 கட்டபொம்மன் வாஸ் ஹேங்க்டு. அதுக்கப்புறம் செகண்ட் பாளையக்கார் வார். யாருன்னா மருது பிரதர்ஸ். ஸோ கட்டபொம்மன் தூக்கிலிடப்பட்டதும் ஸோ அவர் இறந்ததுக்கு அப்புறம் என்ன ஆகும்னா உங்களுக்கு மருது பிரதர்ஸ் எல்லாம் சேர்ந்து மறுபடியும் ஒரு புரட்சி பிடிக்கும். இதை பிரிட்டிஷோட நாளேட்டில் என்ன சொல்றாங்க குறிப்புகள்ல, இது செகண்ட் பாளையக்காரா வார் சொல்றாங்க. எப்போ நடக்கும்னா 1800 நடக்கும். 1800 நடக்கும். அடுத்து திருச்சிராப்பள்ளி ப்ரொக்ளமேஷன், இது எல்லாருக்கும் தெரியும். 1801 திருச்சிராப்பள்ளி பேரறிக்கை நடக்கும். அப்போ இது ஆர்டரா பார்க்கும்போது உங்களுக்கு என்ன, ஃபர்ஸ்ட் கல்லர்பட்டி கிளாஸ், ஃபர்ஸ்ட் கல்லர்பட்டி கிளாஸ். செகண்ட் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா கட்டபொம்மன் வாஸ் ஹேங்க்டு. தேர்ட் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் பாளையக்காரா வார். ஃபோர்த் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா திருச்சிராப்பள்ளி ப்ரொக்ளமேஷன். அப்ப விடை என்ன? சி. விடை 3, 4, 2, 1. ஸோ விடை சி. 20வது கேள்வி, வேர் தி மருது பிரதர்ஸ் வேர் எக்ஸிக்யூட்டட். ஸோ மருது சகோதரர்களை எங்கு தூக்கிலிடப்பட்டனர் கேள்வி கேட்கப்பட்டது. எந்த இடம்ட்டு? நாகலாபுரம், கயத்தாறு, பாஞ்சாலங்குறிச்சி, திருப்பத்தூர். ஸோ இது எங்கன்னா உங்களுக்கு மருது பிரதர்ஸ் எங்கன்னா திருப்பத்தூர்ல தூக்கிலிடப்படுவாங்க. சரிங்களா? ஸோ விடை டி திருப்பத்தூர். ஸோ நாகலாபுரம் எங்கன்னா இங்க யாரு? சிவசுப்பிரமணியன் தூக்கிலிடப்படுவார். நாகலாபுரத்தில் சிவசுப்பிரமணியன் யாரு? நம்மளுடைய வீரபாண்டிய கட்டபொம்மனோட அமைச்சர் சிவசுப்பிரமணியன் இங்க தூக்கிலிடப்படுவார். சிவசுப்பிரமணியன். ஸோ பாஞ்சாலங்குறிச்சி வந்து வீரபாண்டியனோட கோட்டை. சரிங்களா? ஸோ அப்போ அவர் எங்க தூக்கிலிடப்பட்டார்னா கயத்தாரில் தூக்கிலிடப்பட்டார். ஸோ அவர் கயத்தாரில் வீரபாண்டிய கட்டபொம்மன் பார்த்தீங்கன்னா தூக்கிலிடப்பட்டார். ஸோ பார்த்துங்க, நாகலாபுரத்தில் சிவசுப்பிரமணியன், கயத்தாரில் வீரபாண்டிய கட்டபொம்மன், திருப்பத்தூர்ல யாரு? மருது சகோதரர்கள் தூக்கிலிடப்படுவாங்க. So the Marudhu brothers were executed in the fort of Tirupattur near Ramanathapuram on 24th October 1801. 1801 அக்டோபர் 24 அன்று ராமநாதபுரத்தின் அருகே அமைந்த திருப்பத்தூர் கோட்டையில் மருது சகோதரர்கள் தூக்கிலிடப்பட்டனர். ஊமத்துறை அண்ட் செவத்தையா, ஊமைத்துறை அண்ட் செவத்தையா யாரு? இவங்க கட்டபொம்மனுடைய சகோதரர்கள். சரிங்களா? So were captured and beheaded at பாஞ்சாலங்குறிச்சி on 16th November 1801. ஊமைத்துறையும் செவத்தையாவும் பிடிக்கப்பட்டு 1801 நவம்பர் 16 நாள். சரிங்களா? 1801 நவம்பர் 16 அன்று பாஞ்சாலங்குறிச்சியில் தலை துண்டிக்கப்பட்டனர். பாருங்க, அவங்க எல்லாம் ஹேங்க்டு, எங்க தூக்கிலிடப்பட்டாங்க. இவங்க தலை துண்டிக்கப்பட்டார்கள். யாரு? ஊமைத்துறை மற்றும் செவத்தையாய். அப்ப என்ன பண்றாங்கன்னா ரிமைனிங் வந்து பாத்தீங்கன்னா இந்த போர் முடிஞ்சதுக்கு அப்புறம் யாரு? மருது பாண்டியாஸ் வந்து பாத்தீங்கன்னா தூக்கிலிடப்பட்டதுக்கு அப்புறம் இவங்கள தலை துண்டிக்கப்படுவாங்க. ரிமைனிங் 73 மெம்பர்ஸ். ஸோ ரிமைனிங் இருக்கக்கூடிய 73 மெம்பர்ஸ் எங்க பண்ணுவாங்க? பினாங்கு தீவு தெரியுங்களா? மலேசியாவில் இருக்கக்கூடிய பினாங்கு தீவுக்கு நாடு கடத்தப்படுவார்கள். இதுல சரிங்களா? ஸோ இதுல இருக்கக்கூடிய ரிமைனிங் இருக்கக்கூடிய அனைத்து நபர்களும் பினாங்கு தீவுக்கு நாடு கடத்தப்படுவார்கள். ஸோ 21வது கேள்வி, சூஸ் தி கரெக்ட் பேர். சரியான இணையை தேர்வு செய்ய கேட்டிருக்கிறாங்க. என்னன்னா கர்நாடகா டிடி 1800, கர்நாடகா டிடி 1800. ஸோ இது சரியான இணை கிடையாது. சரிங்களா? ஸோ கொரில்லா அட்டாக் வந்து பார்த்தீங்கன்னா எங்கன்னா நொய்யல் ரிவர் சொல்லியிருக்காங்க. நொய்யல் ஆற்றங்கரையில் கொரில்லா போர் நடக்குன்னு சொல்றாங்க. இது யாருன்னா தீரன் சின்னமலை பண்ணியிருப்பாரு. பட் நொய்யல் ஆற்றங்கரை கிடையாது. அது எங்கன்னா ஓடா நிலையில பண்ணியிருப்பாரு. சரிங்களா? ஓடா நிலையில் ஒரு மலை இருக்கும். ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய ஒரு மிகப்பெரிய ஒரு பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான அவருடைய ஒரு இடமா திகழும். ஸோ அதனால அங்கே தான் அவர் கொரில்லா அட்டாக்கை கொண்டு வந்திருப்பாரு. சரிங்களா?
நடத்திட்டு இருப்பாரு. அடுத்து சவுத் இந்தியன் ரெபலியன், சரிங்களா, தென்னிந்திய புரட்சி மருது சகோதரோட கழகம் தான் தென்னிந்திய கிளர்ச்சின்னு சொல்றாங்க. அது எப்படின்னா 1801 நடக்கும், சரிங்களா. ஸோ வெள்ளூர் ரிவோல்ட் கிடையாது. ஸோ இதுவும் கிடையாது, இதுவும் கிடையாது. தென் வந்து பார்த்தீங்கன்னா தீரன் சின்னமலை ஹேங்கட் இன் சங்ககிரி போர்ட். ஸோ அப்போ விடை வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் சரி, தீரன் சின்னமலை ஹேங்கட் இன் சங்ககிரி போர்ட். கர்நாடகா டிடி 1801 நடக்கும், சரிங்களா. கர்நாடகா டிடி 1801 நடக்கும். ஸோ அப்போ விடை இங்க டி, சங்ககிரி போர்ட், தீரன் சின்னமலை தூக்கிலிடப்பட்டார். ஸோ கர்நாடகா டிடி of 31st July 1801, 31st July 1801, the British assumed direct control over Tamilagam and Palayakara system came to end. So பாத்தீங்க 1801 ஜூலை 31 ஏற்பட்ட கர்நாடக உடன்படிக்கையின்படி, அதன் விதிகளின்படி பிரிட்டிஷாரார் நேரடியாக தமிழகத்தின் மீது தங்கள் கட்டுப்பாட்டை ஏற்படுத்தியதோடு பாளையக்கார முறையும் முடிவுக்கு வந்தது. ஸோ 1800 இந்த கர்நாடகா டிடி மொழி தான் உங்களுக்கு பிரிட்டிஷ் தமிழ்நாட்டுக்குள்ள வந்து பயங்கர ஸ்ட்ராங்கா வந்து பார்த்தீங்கன்னா காலடி எடுத்து வச்சாங்க. திப்பு திவான் முகமது அலி, சரிங்களா, திப்பு திவான் முகமது அலி sent a contingent to attack சின்னமலை and both the forces meet fought எங்க நொய்யல் river bed. ஸோ இதுல சின்னமலையோட படை தான் சக்சஸ் பண்ணும். என்னன்னா திப்புவோட திவான் முகமது அலி இருப்பாரு. ஸோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த தீரன் சின்னமலை இருக்கக்கூடிய அந்த இடங்கள்ல வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வரிகளை வந்து கலெக்ட் பண்ண வருவார். அவர் வரமாட்டார், அவருடைய படை வரும். ஸோ அப்போ அவங்கள பிடிச்சி திருப்பி அடிச்சு அனுப்பிச்சிடுவார் யாரு, தீரன் சின்னமலை. அதனால அவங்க போய் நாங்கள் சொன்னதுக்கப்புறம் இவங்கள அட்டாக் பண்ணுறக்காண்டி முகமது அலி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோர்ஸ் அனுப்புவார். அந்த ஃபோர்ஸுக்கும் அந்த படைக்கும் தீரன் சின்னமலையுடைய படைக்கும் ஒரு சண்டை நடக்கும். அது எங்கன்னா நொய்யல் ஆற்றங்கரையில் நடக்கும். அதில் தீரன் சின்னமலையோட படை வந்து பார்த்தீங்கன்னா வெற்றி பெற்றுரும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கொரில்லா அட்டாக் நான் சொன்ன மாதிரி எங்க ஓடான்லை ஃபோர்ட்டில் அங்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொரில்லா அட்டாக் வந்து பார்த்தீங்கன்னா தீரன் சின்னமலை நடத்துவார். ஸோ 22வது கேள்வி, ஹூ நோட்டிஃபைட் தி வேலூர் ரிவோல்ட் கேம் இன் தி ஃபார்ம் ஆஃப் எ நியூ மிலிட்டரி. வேலூர் புரட்சி ஏற்படுவதற்கான புதிய ராணுவ முறையை வெளியிட்டவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. கர்னல் ஜில்லஸ்பி, கர்னல் பான்கோட், சர் ஜான் கிராடக், தென் மேஜர் கூட்ஸ். இதுல யார் வந்து பார்த்தீங்கன்னா புதிய முறையை கொண்டு வந்தாங்கன்னா சர் ஜான் கிராடக். சி விடை வந்து பார்த்தீங்கன்னா சி, சர் ஜான் கிராடக். ஸோ இவர் என்ன கொண்டு வந்தார் அப்படின்னா உங்களுக்கு புதிய தலப்பகை முறையை கொண்டு வந்தார். தலப்பகை அப்படின்னா அதில் அந்த தலப்பகையில் விலங்கு தோலாலான ஒரு இலச்சினை இருக்கும். ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா ஹிந்துஸ் அண்ட் முஸ்லீம்ஸ் ரெண்டு பேருமே வந்து பார்த்தீங்கன்னா எதிர்ப்பாங்க. இதுவும் மட்டும் இல்லாமல் என்ன பண்ணுவாங்கன்னா அவர் அந்த இந்துஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த திருநீர் பேசக்கூடாது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவர் சொல்லியிருப்பாங்க. ஸோ அதையும் அவர் அப்போஸ் பண்ணியிருப்பாரு. அதுக்கப்புறம் முஸ்லீம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா தாடி வச்சிருப்பாங்க. ஸோ அவங்க ஒரு குல்லா வச்சிருப்பாங்க. ஸோ இதெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது, தாடியெல்லாம் ஃபுல்லாக ஷேவ் பண்ணணும் அப்படின்லாம் வந்து புதிய வந்து ஒரு நடைமுறையை கொண்டு வருவார். ஸோ இதெல்லாம் ஒரு காரணமாக தான் வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளூர் வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளூர் ரிவல்ட் ஏற்படுறதுக்கு ஒரு காரணம் சொல்றாங்க. 23வது கேள்வி, இந்தியா அண்ட் டேஷ் ஆர் செப்பரேட்டட் பை தி நேரோ அண்ட் ஷாலோ சி கால்ட் பாக் ஸ்ட்ரைட். இந்தியாவையும் டேஷையும் பிரிக்கும் குறுகிய ஆழமற்ற பகுதி பாக் நீ சந்தி ஆகும். அப்ப பாக் நீ சந்தி எதை பிரிக்குது? இந்தியா மற்றும் இலங்கையை பிரிக்குது. ஸோ விடை வந்து பார்த்தீங்கன்னா இலங்கையை பிரிக்குது. இந்தியா ஷேர்ஸ் இட் 15,200 km long land frontier with Pakistan and Afghanistan in the northwest, China and Bhutan in the north and Bangladesh and Myanmar in the east. இந்தியா நில எல்லை 15,200 கிலோமீட்டர், சரிங்களா. மொத்த நீளம் வந்து பார்த்தீங்கன்னா 15,200 கிலோமீட்டர். வடமேற்கில் பாகிஸ்தான் மற்றும் ஆப்கானிஸ்தானுடன், வடக்கில் சீனா மற்றும் நேபாளம் பூட்டானுடன், கிழக்கில் வங்கதேசம் மற்றும் மியான்மருடன், இந்த நாடுகளுடன் நில எல்லைகளை இந்தியா பகிர்ந்து கொள்கிறது. இந்தியாஸ் லாங்கஸ்ட் பார்டர் கண்ட்ரி எதுனா பங்களாதேஷ், 4156 கிலோமீட்டர். ஸோ ஷார்டஸ்ட் பார்டர் யாருன்னா ஆப்கானிஸ்தான், 106 கிலோமீட்டர். இந்தியா அதிகபட்சமாக வங்காளதேசத்துடன் 4156 கிலோமீட்டர் நீளமுள்ள நில எல்லையையும், குறுகிய எல்லையாக ஆப்கானிஸ்தானுடன் 106 கிலோமீட்டர் நில எல்லையும் கொண்டுள்ளது. ஸோ அதிகமாக வந்து பார்த்தீங்கன்னா யாரு கூட பார்டர் ஷேர் பண்ணுதுன்னா உங்களுக்கு பங்களாதேஷ் கூடயும், கம்மியாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆப்கானிஸ்தானும் இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா பார்டர் ஷேரிங் பண்ணிட்டு இருக்குது. தென் வந்து பார்த்தீங்கன்னா the total length of coastline of India including island, so 7516.6 கிலோமீட்டர். ஸோ வந்து டோட்டல் லென்த் வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ளூடிங் வந்து பார்த்தீங்கன்னா தீவு கூடங்களையும் சேர்த்து சொல்றாங்க. அது என்னன்னா அந்தமான் நிக்கோபார் எல்லாம் சேர்த்து, சரிங்களா.
ஸோ அப்போ அது இல்லாமல் எப்படின்னா உங்களுக்கு 6100 கிலோமீட்டர் தான். ஸோ இப்போ தீவுத்திடங்கள் ஐலாண்ட்ஸ் இல்லாத உங்களுக்கு நம்ம கோஸ்ட் லைன் லெவல்னா 6100 கிலோமீட்டர் மட்டும்தான் இருக்கு. ஸோ 24வது கேள்வி சிட்டிசன்ஷிப் ஆக்ட். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா குடியுரிமை சட்டம் 1950, 1952, 1955, 1954. ஸோ சிட்டிசன்ஷிப் ஆக்ட் எப்போ வந்தது? 1955. விடை சி. The word citizen is derived from Latin terms. எங்க civics. It means resident of a city state. என்னன்னா உங்களுக்கு citizen என்னும் சொல் சிவிஸ் எனும் லத்தீன் சொல்லிலிருந்து பெறப்பட்டதாகும். இதன் பொருள் ஒரு நகர அரசியல் வசிப்பவர் என்பதாகும். சோ சிவிக்ஸ் அப்படின்னா சிவிஸ் அப்படின்னா ஒரு நகர அரசியல் வசிப்பவர். ஆர்டிகிள் 5 to 11 under part 12 of the constitution deals with the citizenship. So இந்திய அரசியலமைப்பின் பகுதி 2 சட்டப்பிரிவுகள் 5 11 வரை குடியுரிமை பற்றி விளக்குகின்றன. 25வது கேள்வி பொறுத்துக்க கொடுத்திருக்காங்க. சரிங்களா? சோ மேட்ச் கொடுத்திருக்காங்க. தேவதானப்பட்டி, மணப்பாறை, ஆனைமலை, திண்டுக்கல். சோ இங்கெல்லாம் யாரெல்லாம் ரூல் பண்ணிட்டு இருந்தாங்கன்னு கேட்டிருக்காங்க. திண்டுக்கல் வந்து பாத்தீங்கன்னா கோபால நாயக்கர் சரியா இருக்குது. ஸோ அப்போ 4 4 4 ஸோ எல்லாத்துலேயும் 4 கொடுத்துருக்காங்க. அப்போ தேவதானப்பட்டினா பூஜை நாயக்கர் 3, மணப்பாறை லட்சுமி நாயக்கர், ஆனைமலை யதுல் நாயக்கர். அப்போ விடை என்னன்னா பி 3 1 2 4. அப்போ யாரு? தேவதானப்பட்டி பூஜை நாயக்கர், மணப்பாறை லட்சுமி நாயக்கர், ஆனைமலை யதுல் நாயக்கர், திண்டுக்கல் கோபால நாயக்கர். அப்போ விடை பி. 26வது கேள்வி. Who among the following is not related to வீரபாண்டிய கட்டபொம்மன்? கீழ்காண்பவர்களுள் வீரபாண்டிய கட்டபொம்மனின் கழகத்துடன் தொடர்புள்ளவர் யாருன்னு கேட்டிருக்கிறாங்க. ஸோ ஜேம்ஸ் லண்டன், காலின் ஜாக்சன், கலோனல் இன்னஸ், எஸ்ஆர் லூசிங்டன். ஸோ நமக்கு தெரியும் ஜாக்சன் துரைது அவரோட சண்டை போட்டார். சரிங்களா? ஸோ அவருக்கு இதுதான் ஒரு பெரிய ரிவல்ட் நடக்கும். எஸ்ஆர் லூசிங்டன் வந்து பார்த்தீங்கன்னா காலின் ஜாக்சன் வந்து பார்த்தீங்கன்னா ரிமூவ் பண்ணிட்டு அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ராமநாதபுரம் மாவட்ட கலெக்டராக எஸ்ஆர் லூசிங்டனை போட்டிருப்பாங்க. ரைட், ஓகே. ஜேம்ஸ் லண்டன் வந்து பார்த்தீங்கன்னா யாருன்னா முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா ஜேம்ஸ் லண்டன் அண்டு காலின் ஜாக்சன் இவங்க 2 பேர் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஆங்கில நிர்வாகிகளாக வந்து பார்த்தீங்கன்னா போட்டிருப்பாங்க. சரிங்களா? ஸோ வந்து அதோட ஆஃபீஸர்ஸாக போட்டிருப்பாங்க. ஸோ ரெவன்யூ கலெக்ட் பண்ணுறதுக்கு. ஸோ அப்போ அவரும் இவருடைய கான்டாக்டில் உள்ளவர். அப்போ இதில் தொடர்புலாது யாரு? வீரபாண்டி கட்டபொம்மனுக்கு கலோனல் இன்னஸ். ஸோ கலோனல். அப்போ விடை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கர்னல் இன்னஸ். விடை சி. ஸோ கர்னல் இன்னஸ் யாரு கூட உங்களுக்கு தொடர்பு இருப்பாங்கன்னா மருது சகோதரர்கள், மருது பிரதர்ஸ். சரிங்களா? மருது சகோதரர்களுக்கு தொடர்புடையவர் யாரு? கர்னல் இன்னஸ். பாருங்க, தி கம்பெனிஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸ் ஜேம்ஸ் லண்டன் அண்ட் காலின் ஜாக்சன். கம்பெனி நிர்வாகிகள் ஜேம்ஸ் லண்டன் மற்றும் காலின் ஜாக்சன். Jackson was dismissed from service and new collector S.R. Lushington appointed. Jackson நிரந்தர பணி நீக்கம் செய்யப்பட்டு அவரது இடத்தில் புதிய ஆட்சியராக எஸ்ஆர் லூசிங்டன் என்பவர் நியமனம் செய்யப்பட்டார். 27வது கேள்வி. Which one is not matching correctly? கீழ்கண்டவற்றின் எது சரியாக பொருந்தவில்லை? ஸோ முதல் என்ன கொடுத்துருக்காங்க பாயிண்ட்? முதல் இணை தி சதர்ன் மோஸ்ட் பாயிண்ட் ஆஃப் தி கண்ட்ரி இந்திரா கோல். தி சதர்ன் மோஸ்ட் பாயிண்ட் ஆஃப் தி கண்ட்ரி இந்திரா கோல். இந்தியாவின் தென்கோடி பகுதி இந்திரா கோல் கொடுத்துருக்காங்க. இது கிடையாது. தி சதர்ன் மோஸ்ட் பாயிண்ட் ஆஃப் தி மெயின்லேண்ட் கேப் காமரின். இந்திய நிலப்பகுதியின் தென்கோடி முனை எதுனா குமரி முனை. இது சரியான இணை. தி நார்த்தன் மோஸ்ட் பாயிண்ட் ஆஃப் மெயின்லேண்ட் இந்திரா பாயிண்ட். இந்திய நிலப்பகுதியின் வடமுனை இந்திரா முனை கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவும் தவறானது. அப்போ விடை என்ன? சரியாக பொருந்தவில்லை கேட்டிருக்காங்க. 1 and 3. விடை வந்து பார்த்தீங்கன்னா சி 1 and 3. தி சதர்ன் மோஸ்ட் பாயிண்ட் ஆஃப் தி கண்ட்ரி இஸ் பிக்மெலியன் பாயிண்ட் ஆர் இந்திரா பாயிண்ட். அப்போ ஸோ 6°45 நார்த் ஆல்டிடியூட். சரிங்களா? ஸோ latitude located in the Andaman Nicobar Islands. இந்தியாவின் தென்கோடி பகுதியான முன்பு பிக்மெலியன் என்று அழைக்கப்பட்ட இந்திரா முனை வந்து பார்த்தீங்கன்னா ஸோ 6°45 வட அச்சத்தில் அந்தமான் நிக்கோபார் தீவுக்கூடத்தில் அமைந்துள்ளது. தி சதர்ன் மோஸ்ட் பாயிண்ட் ஆஃப் மெயின்லேண்ட் ஆஃப் இந்தியா இஸ் கேப் காமரின் கன்னியாகுமரி. தி நார்தர்ன் பாயிண்ட் இஸ் இந்திரா கோல். இந்திய நிலப்பகுதியின் தென்கோடி குமரி முனைனா தென்கோடி என்னன்னா குமரி முனையாகும். வடமுனை இந்திரா கோல் எனவும் அழைக்கப்படுகிறது. இந்திய நிலப்பகுதியின் தென்கோடி என்னன்னா குமரி முனை, வடமுனை என்னன்னா இந்திரா கோல்.
28வது கேள்வி, in which place 82 degree 30 longitude passes? 82 டிகிரி 30 தீர்க்கரேகை எந்த பகுதி வழியாக செல்கிறது? மிர்சாப்பூர், போபால், காந்திநகர், இம்பால். விடை வந்து பார்த்தீங்கன்னா மிர்சாப்பூர். விடை ஏ மிர்சாப்பூர். Since அருணாச்சல் பிரதேஷ் is towards east, it will have sunrise about 2 hours earlier. பாருங்க, 2 hours earlier than sunrise at Gujarat, which is in the west. இந்தியாவின் கிழக்கிலுள்ள அருணாச்சல பிரதேசத்தில் மேற்கிலுள்ள குஜராத்தை காட்டிலும் 2 மணி நேரம் முன்னதாகவே சூரியன் உதிக்கிறது. அப்போ முதலே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அருணாச்சல பிரதேசத்தில் உங்களுக்கு 2 மணி நேரம் முன்னாடியே, குஜராத்தை விட 2 மணி நேரம் முன்னாடியே அருணாச்சல பிரதேசத்தில் சூரியன் உதயமாகிறது. In order to avoid these differences, Indian standard time is calculated. The local time of the central meridian of India is the standard time of India. The central meridian of India is the standard time of India. India's central meridian is 82 degree 30 dash east longitude. இந்த நேர வேறுபாட்டை தவிர்ப்பதற்காக இந்தியாவின் மத்திய தீர்க்க ரேகையான 82 டிகிரி 30 கிழக்கு தீர்க்க ரேகையின் தலைநேரம் இந்திய திட்ட நேரமாக எடுத்துக்கொள்ளப்படுகிறது. இட் passes through மிர்சாப்பூர் and roughly bisects the country in terms of longitude. The IST is 5.30 hours ahead of Greenwich Mean Time GMT. இந்த தீர்க்க ரேகை மிர்சாப்பூர் அங்கனா அலகாபாத்தில் இருக்குது, மிர்சாப்பூர் வழியாக செல்கிறது. இந்த திட்ட நேரமானது கிரீன்விச் திட்ட நேரத்தை விட 5 மணி நேரம் 30 நிமிடம் முன்னதாகவே உள்ளது. 5 மணி நேரம் 30 நிமிடம் முன்னதாகவே உள்ளது. 29வது கேள்வி, which is the capital of தெலுங்கானா? அமராவதி, ஹைதராபாத், விஜயவாடா, குண்டூர். விடை வந்து பார்த்தீங்கன்னா ஹைதராபாத். தெலுங்கானா மாநிலத்தின் தலைநகரம் எதுனா ஹைதராபாத். அமராவதி is the new capital of Andhra Pradesh according to Andhra Pradesh Reorganization Act. Andhra Pradesh Reorganization Act, Hyderabad will be the capital of both the states of Andhra and Telangana till 2024 for 10 years from Act passed. So 2014 2024 வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெலுங்கானாவுக்கும் ஆந்திர பிரதேசத்துக்கும் ஹைதராபாத் வந்து பொதுவான ஒரு தலைநகராக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஆந்திர பிரதேசத்தின் தலைநகரம் அமராவதி நகராகும். ஆந்திர பிரதேச மறு சீரமைப்பு சட்டத்தின்படி 2024 வரை ஹைதராபாத் நகரம் ஆந்திர பிரதேசம் மற்றும் தெலுங்கானா மாநிலங்களின் தலைநகரமாக இருக்கும். 30வது கேள்வி, find out the wrong pair. தவறான இணையை காண்க. ரூஃப் ஆஃப் தி வேர்ல்டு, உலகின் கூரை என்று அழைக்கப்படுவது பாமீர் நாட், பாமீர் முடிச்சு, இது சரியான இணை. திபெத்தின் ஹிமாலயாஸ், வெஸ்டர்ன் ஹிமாலயாஸ், திபெத்தின் இமயமலை மேற்கு இமயமலைகள் ஆகும், இதுவும் சரியான இணை. யங் ஃபோல் மவுண்டைன் ஹிமாலயாஸ், இளம் மடிப்பு மலை என்று அழைக்கப்படுவது இமயமலை, இதுவும் சரியான இணை. த டிரான்ஸ் ஹிமாலயாஸ், ஈஸ்டர்ன் ஹிமாலயாஸ், டிரான்ஸ் ஹிமாலயாஸ் என்பது கிழக்கு ஹிமாலயக்கள் என்று அழைக்கப்படுகிறது, இது தவறானது. இது பார்த்தீங்கன்னா வெஸ்டர்ன் ஹிமாலயாஸ், இது பார்த்தீங்கன்னா வெஸ்டர்ன் ஹிமாலயாஸ். வந்து பார்த்தீங்கன்னா டிரான்ஸ் இமயமலைகள் என்னன்னா மேற்கு இமயமலைகள் ஆகும். தி நார்த்தன் மவுண்டெயின்ஸ் தட் ஃபங்க்ஷன் as a great wall is grouped into 3 divisions. இந்தியாவின் பெரும் அரணாக உள்ள வடக்கு மலையின் 3 பெரும் உட்பிரிவுகள், டிரான்ஸ் இமயமலைகள், இமயமலைகள், கிழக்கு இமயமலை. ஸோ வந்து கிழக்கு இமயமலையில் என்னன்னா பூர்வாஞ்சல் குன்றுகள் அப்படின்னு சொல்றாங்க. ஈஸ்டர்ன் ஹிமாலயாஸ் ஆர் பூர்வாஞ்சல் ஹில்ஸ். அந்த டிரான்ஸ் இமயமலைஸ் இருக்கு பார்த்தீங்களா, டிரான்ஸ் இமயமலைகள் இதில் தான் என்ன இருக்குன்னா உங்களுக்கு திபெத்தியன் மலைகள் அதில் தான் இருக்குது. இமாலயா என்ற சமஸ்கிருத சொல்லுக்கு என்னன்னா பனி உறைவிடம், அபோர்ட் ஆஃப் ஸ்னோ என்று அழைக்கப்படுகிறது. சமஸ்கிருத மொழியில் அபோர்ட் ஆஃப் ஸ்னோ என்று அழைக்கப்படுகிறது. பனி உறைவிடம் என்று இமயமலை அழைக்கப்படுகிறது, இமாலயா அழைக்கப்படுகிறது. 31வது கேள்வி, which is the oldest fold mountain range in India? இந்தியாவின் மிகவும் பழமையான மடிப்பு மலை தொடர் எங்கு உள்ளது? எவரெஸ்ட், கஞ்சன்ஜங்கா, ஆரவல்லி, காரகோரம். சோ இந்தியாவின் மிகவும் பழமையான மடிப்பு மலை எது? ஆரவல்லி. இளமையான மடிப்பு மலை எது? இமாலயா. 32வது கேள்வி, சாம்பார் சால்ட் லேக் ஆர் புஷ்கர் லேக் இன் விச் பிளைன்ஸ்? சாம்பார் ஏரி அல்லது புஷ்கர் ஏரி எந்த சமவெளியில் காணப்படுகிறது? பஞ்சாப் ஹரியானா பிளைனா, இல்ல பிரம்மபுத்திரா பிளைனா, இல்ல ராஜஸ்தான் பிளைனா, இல்ல
கங்கா பிளைனா? ஸோ பஞ்சாப் ஹரியானா சமவெளியா, இல்ல பிரம்மபுத்திரா சமவெளியா, ராஜஸ்தான் சமவெளியா, கங்கை சமவெளியா? இப்போ சாம்பார் ஏரி என்று அழைக்கப்படும் புஷ்கர் ஏரி ராஜஸ்தான் சமவெளியில் காணப்படுகிறது. விடை வந்து பார்த்தீங்கன்னா சி, ராஜஸ்தான் சமவெளி. 33வது கேள்வி, வெஸ்ட் ஃப்ளோயிங் ரிவர்ஸ், மேற்கு நோக்கி பாயும் ஆறுகள். மேற்கு நோக்கி பாயும் ஆறுகள். மகாநதி சத்தீஸ்கர், கோதாவரி மகாராஷ்டிரா, நர்மதா மத்திய பிரதேஷ், கிருஷ்ணா மகாராஷ்டிரா. சோ இதுல கொடுத்திருக்காங்க 4 ஆறுகள் கொடுத்திருக்காங்க. இது எது மேற்கு நோக்கி பாயும் ஆறுகள் கேட்டிருக்காங்க. சோ மேற்கு நோக்கி பாயும் ஆறு எதுனா நர்மதை, மத்திய பிரதேசத்தில் இருக்கக்கூடிய நர்மதை தான் மேற்கு நோக்கி பாயும் ஆறு. மீது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா மகாநதி, கோதாவரி, கிருஷ்ணா இவை அனைத்தும் வந்து பார்த்தீங்கன்னா கிழக்கு நோக்கி பாயும் ஆறுகளாகும். கிழக்கு நோக்கி பாயும் ஆறுகளாகும். அப்ப ரிமைனிங் இருக்கக்கூடிய மேற்கு நோக்கி பாயும் ஆறுகள் எது? நர்மதை, தபதி, மாஹி அண்ட் சபர்மதி. இந்த 4 வந்து பார்த்தீங்கன்னா மேற்கு நோக்கி பாயும் ஆறுகள் எங்க அரபிக்கடல்ல போயிட்டு இது கலக்குது. 34வது கேள்வி, which is not correctly matched, சரியாக பொருந்தாத இணை எதுன்னு கேட்டிருக்காங்க. தி வெஸ்டர்ன் காட்ஸ் சயாத்ரி, ஈஸ்டர்ன் காட்ஸ் பூர்வாத்ரி, தி வெஸ்டர்ன் கோஸ்டல் பிளைன்ஸ் சிலிக்கா லேக், தி ஈஸ்டர்ன் கோஸ்டல் பிளைன்ஸ் புலிகாட். ஸோ பார்த்தீங்கன்னா மேற்கு தொடர்ச்சி மலை சயாத்ரி சரியான இணை, கிழக்கு தொடர்ச்சி மலையில பூர்வாத்ரி இருக்குது, இதுவும் சரியான இணை. மேற்கு கடற்கரை சமவெளியில சிலிக்கா ஏரி இருக்குது. மேற்கு கடற்கரை சமவெளி கிடையாது, கிழக்கு சரிங்களா, ஈஸ்டர்ன் கிழக்கு கடற்கரை சமவெளியில சிலிக்கா ஏரி இருக்கு. எங்க இருக்குன்னா ஒடிசால இருக்குது. கிழக்கு கடற்கரை சமவெளி பழவேற்காடு ஏரி, இதுவும் சரியா பொருந்திருக்கு. அப்ப விடை என்ன? சி. விடை சி. ஏன்னா தவறானதான் கேட்டிருக்காங்க. விடை சி. 35வது கேள்வி, ஃபைண்ட் அவுட் தி இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். தவறான கூற்றை காண்க. தவறான கூற்றை காண்க. ஏன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, செனாப் இஸ் லார்ஜஸ்ட் ட்ரிபியூட்டரி ஆஃப் இண்டஸ், சிந்து நதியின் மிகப்பெரிய துணையாறு சீனப் அப்படின்னு சொன்னா. சீனப் ஆறு சிந்து நதியோட மிகப்பெரிய துணையாறுன்னு சொல்றாங்க. ரெண்டாவது, the river Ganga originates as Bhagirathi from the Gangotri glacier. As Bhagirathi from the Gangotri glacier. கங்கை நதி கங்கோத்ரி பனியாற்றிலிருந்து பாகிரதி என்னும் பெயருடன் உற்பத்தி ஆகிறது. இதுவும் சரியான கூற்று சரிங்களா. முதல் 1 மற்றும் 2வது ரெண்டுமே சரியான கூற்று. தி ரிவர் கங்கா இஸ் known as the river Batma in Bangladesh. ரிவர் பத்மா இன் பங்களாதேஷ். வங்கதேசத்தில் கங்கை பத்மா என்று அழைக்கப்படுகிறது. அப்ப பங்களாதேஷ்ல கங்கை யாரு என்ன சொல்றாங்க? பத்மா ரிவர்னு அழைக்கப்படுகிறது. தி பிரம்மபுத்திரா ரிவர் இஸ் known as ஜமுனா இன் திபெத். known as ஜமுனா இன் திபெத். பிரம்மபுத்திரா திபெத் பகுதியில் ஜமுனா என்று அழைக்கப்படுகிறது. ஜமுனா என்று அழைக்கப்படுகிறது. சொல்ல வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் தவறான கூற்று. என்னன்னா பிரம்மபுத்திரா ரிவர் இஸ் known as தி ஜமுனா இன் பங்களாதேஷ். இன் பங்களாதேஷ், வங்கதேசம் சொல்லக்கூடிய பங்களாதேஷ் சரிங்களா. சோ அப்ப என்ன ஆகுது உங்களுக்கு இந்த இடத்துல? பிரம்மபுத்திரா ரிவர் இஸ் known as தி திபெத்ல என்ன சாங்போ சரிங்களா. திபெத்ல சாங்போ அப்படின்னு அழைக்கப்படுகிறது. பின்னாடி பாப்போவாங்க. சோ அப்ப விடை டி. சோ பிரம்மபுத்திரா ஆறு வந்து பாத்தீங்கன்னா சமாயுங் டங் கிளேசியர் ஆஃப் தி கைலாஸ் ரேஞ்ச் டு தி ஈஸ்ட் ஆஃப் லேக் மானசரோவர் இன் திபெத். திபெத்தில் உள்ள மானசரோவர் ஏரிக்கு கிழக்கே கைலாஸ் மலைத்தொடரில் உள்ள சமாயு டங் என்ற பனியாற்றில் உற்பத்தியாகிறது பிரம்மபுத்திரா ஆறு. இதனுடைய நீளம் என்ன பார்த்தீங்கன்னா, தி லென்த் ஆஃப் திஸ் ரிவர் இஸ் அபவுட் 2900 கிலோமீட்டர் சரிங்களா. ஓவரால் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 2900 கிலோமீட்டர் நீளமுடையதான் பிரம்மபுத்திரா ஆறு. இதுல இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா 900 கிலோமீட்டர் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் வந்து பயணிக்கிறது. இவற்றின் நீளம், இவ்வாற்றின் நீளம் சுமார் 2900 கிலோமீட்டர். இதில் 900 கிலோமீட்டர் மட்டுமே இந்தியாவில் பாய்கிறது. திஸ் ரிவர் known as சுசாங்பு சரிங்களா. சுசாங்பு அப்படின்னா பியூரிஃபையர் இன் திபெத். திபெத் பகுதியில் சாங்போ தூய்மை என்ற பெயரில் அழைக்கப்படுகிறது. இட் என்டர்ஸ் இன்டு இந்தியா த்ரூ த கார்ஜ் இன் அருணாச்சல பிரதேஷ் நேம்லி திகாங். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அருணாச்சல பிரதேசல திகாங் என்ற பெயருடன் இந்தியாவுக்குள்ள என்டர் ஆகுது பிரம்மபுத்திரா ஆறு. திஸ் ரிவர் இஸ் கால்ட் as ஜமுனா இன் பங்களாதேஷ். பிரம்மபுத்திரா ஆறு அருணாச்சல பிரதேசத்தில் உள்ள திகாங் என்ற மலை இடுக்கின் வழியாக இந்தியாவிற்கு நுழைகிறது. After it joins with the river Ganga in Bangladesh, the river is called as Magna. வங்காளதேசத்தில் ஜமுனா எனவும் கங்கை ஆற்றுடன் இணைந்த போது மேக்னா எனவும் அழைக்கப்படுகிறது பிரம்மபுத்திரா ஆறு. 36வது கேள்வி, who was the temporary president of Constitution Assembly?
சரிங்களா? என்ன கேட்டிருக்காங்க? இந்திய அரசியலமைப்பு நிர்ணய சபையின் தற்காலிக தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. டாக்டர் ராஜேந்திர பிரசாத், H.C. முகர்ஜி, டாக்டர் சத்யானந்த சின்ஹா, வி.டி. கிருஷ்ணமாச்சாரி. சோ தற்காலிக தலைவர் எல்லாருக்கும் தெரியும் யாரு? டாக்டர் சச்சிதானந்தா சின்ஹா. விடை சி. அப்போ டாக்டர் ராஜேந்திர பிரசாத் வந்து நிரந்தர தலைவர், பெர்மனன்ட் சேர்மன் இவர்தான். சரிங்களா? நிரந்தர தலைவர் இவர்தான். தென் இந்த H.C. முகர்ஜி அண்ட் வி.டி. கிருஷ்ணமாச்சாரி இருக்காங்களா, இவங்க இரண்டு பேரும் அரசியல் நிர்ணய சபையோட துணைத் தலைவர்களாக தேர்ந்தெடுக்கப்பட்டார்கள். துணைத் தலைவர்களாக H.C. முகர்ஜியும் வி.டி. கிருஷ்ணமாச்சாரியும் தேர்ந்தெடுக்கப்பட்டார்கள். 37வது கேள்வி, which is key to constitution? which is key to the constitution? என்ன சொல்லிருக்காங்கன்னா, அரசியலமைப்பின் திறவுகோல் எதுன்னு கேட்டிருக்காங்க. குடியுரிமை, முகவுரை, அடிப்படை உரிமைகள், அடிப்படை கடமைகள். இதுல எது? சிட்டிசன்ஷிப், பிரியாம்பிள், ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ், ஃபண்டமெண்டல் ரைட். விடை எது? பி, பிரியாம்பிள். முகவுரை தான் அரசியலமைப்பின் திறவுகோல். The preamble to the Indian Constitution is based on the objective resolution. பாருங்க, objective resolution drafted by Jawaharlal Nehru, which was adopted by the Constitution Assembly on 22 January 1947. 1947 ஆண்டு ஜனவரி 22ஆம் நாள் இந்திய அரசியல் நிர்ணய சபையால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஜவஹர்லால் நேருவின் குறிக்கோள் தீர்மானத்தின் அடிப்படையில், பாருங்க, குறிக்கோள் தீர்மானத்தின் அடிப்படையில் இந்திய அரசியலமைப்பின் முகவுரை அமைந்துள்ளது. சோ அடிக்கடி கேட்கக்கூடிய கேள்வி இது. It has been amended once by 42nd Constitutional Amendment Act of 1976, which added 3 new words: socialist, secular and integrity. முகவுரையானது 1976ஆம் ஆண்டு 42வது அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தின்படி ஒருமுறை திருத்தப்பட்டு சமதர்மம், சமய சார்பின்மை, ஒருமைப்பாடு, பாருங்க, சமதர்மம், சமய சார்பின்மை, ஒருமைப்பாடு போன்ற 3 புதிய சொற்கள் சேர்க்கப்பட்டன, புதிய வார்த்தைகள் சேர்க்கப்பட்டன. என்னென்ன? சோசியலிஸ்ட், செக்குலர் அண்ட் இன்டெகிரிட்டி. 38வது கேள்வி, தி ஹார்ட் அண்ட் சோல் ஆஃப் தி கான்ஸ்டிடியூஷன் இஸ்? இந்திய அரசியலமைப்பின் இதயம் மற்றும் ஆன்மா, இதயம் மற்றும் ஆன்மா என்று எதை குறிப்பிடுகிறார்கள்? ஆர்டிகல் 21A, ஆர்டிகல் 14, ஆர்டிகல் 32, ஆர்டிகல் 25. ஸோ சட்டப்பிரிவு 21A இல்ல சட்டப்பிரிவு 14 இல்ல சட்டப்பிரிவு 32 இல்ல சட்டப்பிரிவு 25? விடைன்னு பார்த்தீங்கன்னா சி, சட்டப்பிரிவு 32. சி, சட்டப்பிரிவு 32 தான் இந்திய அரசியலமைப்பின் இதயம் மற்றும் ஆன்மாவாக கூறப்படுகிறது. விளக்கம் பாருங்க. both the Supreme Court and the High Courts are empowered to issue 5 kind of writs. உச்ச நீதிமன்றம் மற்றும் உயர் நீதிமன்றங்கள் இரண்டுமே 5 வகையான நீதி பேராணைகளை வெளியிட அதிகாரம் பெற்றுள்ளது. இது சரத்து 32, சட்டப்பிரிவு 32. That's why the Supreme Court is called the guardian of the Constitution. That's why Supreme Court is called the guardian of the Constitution. இது போன்ற ஆணைகளை வெளியிட்டு மக்களின் உரிமைகளை காப்பதனால் உச்ச நீதிமன்றம் அரசியலமைப்பின் பாதுகாவலன் என்று அழைக்கப்படுகிறது. இது பாருங்க, அரசியலமைப்பின் பாதுகாவலன் என்று சுப்ரீம் கோர்ட் உச்ச நீதிமன்றம் அழைக்கப்படுகிறது. According to Dr. Ambedkar, Article 32 is the heart and soul of the Constitution அப்படி சொல்லியிருக்கிறார். என்ன? டாக்டர் B.R. அம்பேத்கரின் கூற்றுப்படி அரசியலமைப்பு சட்டப்பிரிவு 32 இந்திய அரசியலமைப்பின் இதயம் மற்றும் ஆன்மா என்று கூறியுள்ளார். 39வது கேள்வி, டிபிஎஸ்பி ராங் ஸ்டேட்மெண்ட், டைரக்டிவ் பிரின்சிபல் ஆஃப் ஸ்டேட் பாலிசில எது தவறுன்னு கேட்டுக்கிறாங்க. பார்ட் 4, ஆர்டிகல் 36 to 51, novel features Dr. Ambedkar on the basis of their content and direction, it can be classified 4 categories. It can be classified 4 categories. அரசு நெறிமுறையுறுத்தும் கோட்பாடுகளில் தவறான கூற்று எதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ பகுதி 4 இது சரியா இருக்குது. சட்டப்பிரிவு 36 to 51 வரைக்கும் இருக்கும். இதுவும் சரியா இருக்குது. புதுமையான சிறப்பம்சம்னு B.R. அம்பேத்கர் சொல்லியிருக்காரு. இதுவும் சரியான கூற்று. பொருளடக்கம் மற்றும் வழிகாட்டுதல் அடைப்பில் 4 பிரிவுகள் சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலாக இது 4 பிரிவுகள் கிடையாது, 3 பிரிவுகள். 3 பிரிவுகள். அப்ப விடை என்ன? டி. விடை டி. பாருங்க, டிபிஎஸ்பி are enumerated in part 4 of the Constitution from articles 36 to 51. அரசு நெறிமுறையுறுத்தும் கோட்பாடுகள் இந்திய அரசமைப்பு சட்டம் பகுதி 4 மற்றும் சட்டப்பிரிவு 36 இருந்து 51 வரை தரப்பட்டுள்ளது. On the basis of their content and direction, they can be classified into 3 broad. பாருங்க, classified into
த்ரீ பிராட் கேட்டகரிஸ் விஸ் என்னன்னா சோசியலிஸ்டிக், காந்தியன் அண்ட் லிபரல் இன்டெலெக்சுவல் சமதர்ம, காந்திய மற்றும் தாராள அறிவு சார்ந்தது என்று மூன்றாக பிரிக்கப்பட்டுள்ளது. These principles are not enforceable by the courts. இந்த கோட்பாடுகள் நீதிமன்றங்களால் நடைமுறைப்படுத்த முடியாதவை. சோ என்ன சொல்றாங்கன்னா இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நம்மகிட்ட இருக்கு, பட் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இத கோர்ட்டுக்கு போக முடியாது அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? சோ அப்ப நம்ம கோர்ட்ல போய் இதுக்கு வாதாட முடியாது. சோ 40வது கேள்வி, ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் ஆர் இன்ஸ்பயர்ட் பை which of the constitution? அடிப்படை கடமைகள் எந்த அரசியலமைப்பின் தாக்கத்தால் சேர்க்கப்பட்டது? பாத்துங்க, ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ், ஸோ அடிப்படை கடமைகள் எந்த அரசியலமைப்பின் தாக்கத்தால் சேர்க்கப்பட்டது கேட்டிருக்காங்க. யுஎஸ்ஏவா, யுஎஸ்எஸ்ஆரா, கனடாவா, பிரான்ஸா? ஸோ விட என்ன? யுஎஸ்எஸ்ஆர் ஆர் ரஷ்யா கூட சொல்லலாம். சரிங்களா? தி ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் இன் தி இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் ஆர் இன்ஸ்பயர்ட் பை த கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் ஃபார்மர் யுஎஸ்எஸ்ஆர் ரஷ்யா. அடிப்படை கடமைகள் என்பவை முன்னாள் சோவியத் யூனியன் யுஎஸ்எஸ்ஆர் ரஷ்யா அரசியலமைப்பின் தாக்கத்தால் சேர்க்கப்பட்டதாகும். இன் 1976 in 1976 the Congress party set up Sardar Swaran Singh committee to make recommendation of fundamental duties. 1976 ஆண்டு அமைக்கப்பட்ட சர்தார் சுவரன் சிங் கமிட்டி அரசியலமைப்பு சட்ட திருத்தம் செய்ய பரிந்துரைத்தது. என்ன? The 42nd Amendment Act 1976 added some responsibilities, பாருங்க, some responsibility of citizens to our constitution called fundamental duties. Some responsibilities. அதன்படி 1976 ஆண்டு மேற்கொள்ளப்பட்ட 42வது அரசியல் அமைப்பு சட்ட திருத்தம் நமது அரசியல் அமைப்பில் குடிமக்களின் பொறுப்புகள் சிலவற்றையும் சேர்த்தது. அப்ப 42nd Amendment தான் உங்களுக்கு கொண்டு வந்திருக்காங்க. ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ்ல சில சட்டங்களை உள்ள கொண்டு வந்திருக்காங்க. சரிங்களா? சோ சட்ட திருத்தம் அரசியலமைப்பின் பகுதி 4A என்ற புதிய ஒரு பகுதியை சேர்த்தது. This new part consists of only one article, that is article 51A. So 11 fundamental duties. So வந்து பாத்தீங்கன்னா இந்த பகுதி 51A என்ற ஒரே ஒரு பிரிவை மட்டும் கொண்டுள்ளது. இதன் கீழ் 11 அடிப்படை கடமைகளை குடிமக்களுக்கு கொடுக்கப்பட்டுள்ளது இதன் மூலம். So 41வது கேள்வி, தமிழ்நாடு கவர்மெண்ட் appointed which committee to examine the entire question சென்ட்ரல் ஸ்டேட் ரிலேஷன்? ஸோ பாருங்க, மத்திய மாநில அரசுகள் உறவுகள் குறித்து ஆராய தமிழக அரசால் நியமிக்கப்பட்ட குழு எதுன்னு கேட்டிருக்கிறாங்க. சர்தார் சுவரன் சிங் கமிட்டி கிடையாது, இப்பதான் நம்ம பார்த்தோம். PV ராஜமன்னார் கமிட்டி, பல்வந்த் ராய் மேத்தா கமிட்டி, GVK ராவ் கமிட்டி. விடை வந்து பார்த்தீங்கன்னா PV மன்னார் குழு, PV ராஜ மன்னார் குழு. விடை சி. 1969 நடுவண் மாநில அரசுகளின் உறவுகள் குறித்து முழுவதும் ஆராய தமிழக அரசு டாக்டர் PV ராஜமன்னார் தலைமையின் கீழ் 3 குழு ஒன்றை நியமனம் செய்தது. ஸோ அவருக்கு 3 பேர் கொண்ட குழு. ஸோ அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. 1969 டாக்டர் PV ராஜமன்னார் கமிட்டி, தென் வந்து 3 மெம்பர் கமிட்டி. இந்த 3 விஷயத்தையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. 42வது கேள்வி, ஃபைண்ட் தி ஆட் ஒன் அவுட் கிளாசிக்கல் லாங்குவேஜஸ். பொருந்தாதை கண்டுபிடி, செம்மொழிகளோடு பொருந்தாதை கண்டுபிடி. தமிழ் 2004, கனடா 2005, மலையாளம் 2013, ஒடியா 2014. ஸோ இதோட பொருந்தாது எதுனா கனடா 2005. விடை வந்து பார்த்தீங்கன்னா கனடா 2005B. ஸோ என்னன்னா வந்து பார்த்தீங்கன்னா எந்தெந்த மொழிக்கு எப்போ செம்மொழி அந்தஸ்து கொடுத்தாங்கன்றதுக்கு தான் இது. 2004ஆம் ஆண்டு இந்திய அரசு செம்மொழிகள் எனும் புதிய வகைப்பாட்டினை ஏற்படுத்த தீர்மானித்தது. அதன்படி இதுவரை 6 மொழிகள், மொத்தமாக இதுவரை 6 மொழிகள் செம்மொழி தகுதியை பெற்றுள்ளன. அவை என்ன? தமிழ் 2004, சமஸ்கிருதம் 2005, தெலுங்கு 2008, கன்னடம் 2008, மலையாளம் 2013, ஒடியா 2014. இந்த ஆண்டுகளில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மொழிகள் எல்லாமே செம்மொழிகள் அந்தஸ்தை பெற்றன. 43வது கேள்வி, ஸோ எமர்ஜென்சி கொடுத்துருக்காங்க. தேசிய நெருக்கடி நிலை, மாநில நெருக்கடி நிலை, பொருளாதார நெருக்கடி நிலை, அதுக்குண்டான ஆர்டிகல் சட்டப்பிரிவு கொடுத்துருக்காங்க. நேஷனல் எமர்ஜென்சி, ஸோ தேசிய நெருக்கடி நிலை வந்து பார்த்தீங்கன்னா சட்டப்பிரிவு 352 சரியா இருக்குது. மாநில அவசர நிலை 355 தவறா இருக்கு. இது 356, சட்டப்பிரிவு 356. நிதி சார்ந்த அவசர நிலை சட்டப்பிரிவு 360. என்ன கேட்டிருக்காங்க? தவறானது கேட்டிருக்காங்க 2 மட்டும். விடை B 2 மட்டும்.
44வது கேள்வி மினி கான்ஸ்டிடியூஷன் குறு அரசியலமைப்புன்னு எது கேட்டிருக்காங்க 42வது சட்ட திருத்தம் 44வது சட்ட திருத்தம் 86வது சட்ட திருத்தம் 92வது சட்ட திருத்தம் சோ மினி கான்ஸ்டிடியூஷன் எல்லாத்துக்கும் தெரியும் சோ 42nd அமெண்ட்மெண்ட் ஆக்ட் சோ விடை ஏ 42nd அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 45வது கேள்வி பாவர்ட்டி அண்ட் அன்பிரிட்டிஷ் ரூல் ஆஃப் இந்தியா ஹூஸ் புக் இன் இஸ் திஸ் வறுமையும் பிரிட்டனுக்கு கொவ்வாத இந்திய ஆட்சியும் இது யாருடைய புத்தகம் கேட்டிருக்காங்க தாதாபாய் நவ்ரோஜி குஷ்னட் அமர்த்யா சென் அபிஜித் பானர்ஜி சோ விடை வந்து பாத்தீங்கன்னா யாரு ஏ தாதாபாய் நவ்ரோஜி 1867-68 முதலாக தாதாபாய் நவ்ரோஜி வறுமையும் பிரிட்டனுக்கு கொவ்வாத இந்திய ஆட்சியும் பாவர்ட்டி அண்ட் அன்பிரிட்டிஷ் ரூல் இன் இந்தியா என்ற தனது புத்தகத்தில் தனிநபர் வருமானத்தை பற்றி கூறியுள்ளார் சோ பாருங்க பாவர்ட்டி அண்ட் அன்பிரிட்டிஷ் ரூல் ஆஃப் இந்தியால ஒரு பெர் கேபிட்டா இன்கம் பத்தி தாதாபாய் நவ்ரோஜி சொல்லியிருக்காரு 46வது கேள்வி நெட் நேஷனல் ப்ராடக்ட் என்னன்னு கேட்டிருக்காங்க நிகர நாட்டு உற்பத்தி அப்படின்னா என்ன சோ நிகர நாட்டு உற்பத்தினா ஜிடிபி மைனஸ் டிப்ரிசியேஷனா இல்ல ஜிஎன்பி மைனஸ் டிப்ரிசியேஷனா இல்ல பர்சனல் இன்கம் மைனஸ் டைரக்ட் டாக்ஸா ஆர் நேஷனல் இன்கம் பை பாப்புலேஷனா சோ விடை என்ன மொத்த நாட்டு உற்பத்தி ஜிஎன்பி மைனஸ் தேய்மானம் சோ விடை பி என்ன ஜிஎன்பி மைனஸ் டிப்ரிசியேஷன் இதுதான் என்என்பி 47வது கேள்வி Who was first developed the modern concept of GDP? GDP என்ற நவீன கருத்தை முதலில் உருவாக்கியவர் யார் அமர்த்யா சென் தாதாபாய் நவ்ரோஜி ரகுராம் ராஜன் குஷ்னட் சோ விடை யாரு குஷ்னட் விடை டி குஷ்னட் 1934ஆம் ஆண்டில் சைமன் குஷ்னட் பாருங்க சைமன் குஷ்னட் என்பவரால் ஜிடிபியின் நவீன கருத்து முதலில் உருவாக்கப்பட்டது ஜிடிபியின் நவீன கருத்து முதலில் 1934ஆம் ஆண்டு உருவாக்கப்பட்டது 48வது கேள்வி which is wrong pair தவறான இணை எது என்னன்னா உங்களுக்கு ஒவ்வொரு ப்ராடக்ட்டை கொடுத்து இது எந்த செக்டார்னு கேட்டிருக்காங்க சரிங்களா சோ பிரைமரி செக்டார் கோல் சரியா இருக்குது செகண்டரி செக்டார் சிமெண்ட் இரண்டாம் துறை சிமெண்ட் சரியா இருக்குது பிரைமரி செக்டார் ஜூட் இது வந்து பாத்தீங்கன்னா தவறா இருக்குது டெரிஷியரி செக்டார் பாத்தீங்கன்னா ட்ரேட் மூன்றாம் துறை என்னது வர்த்தம் சொல்லிருக்காங்க இதுவும் சரியா இருக்கு அப்ப சன்னல் என்னது முதன்மை துறை கிடையாது இரண்டாம் துறை சரிங்களா இது வந்து செகண்டரி செக்டார் தான் உங்களுக்கு ஜூட் சோ அப்ப விடை சி விடை வந்து சி 49வது கேள்வி இந்தியா இஸ் லார்ஜஸ்ட் ப்ரொடியூசர் ஆஃப் அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட்ஸ் விவசாய பண்டங்களின் உற்பத்தியில் எத்தனாவது இடத்தை இந்தியா எத்தனாவது பெரிய நாடாகும் சோ முதலாவதா இரண்டாவதா மூன்றாவதா அல்லது ஐந்தாவதா விடை வந்து பாத்தீங்கன்னா இரண்டாவது விடை பி சோ 50வது கேள்வி கிராஸ் வேல்யூ ஆடட் ஈக்குவல் டு சோ வந்து பாத்தீங்கன்னா கிராஸ் வேல்யூ ஆடட் ஈக்குவல் டு மொத்த மதிப்பு கூடுதல் அப்படின்னா என்னன்னு கேட்டிருக்காங்க சோ ஜிடிபி பிளஸ் சப்சிடிஸ் மைனஸ் டைரக்ட் டாக்ஸா இல்ல ஜிடிபி மைனஸ் சப்சிடிஸ் பிளஸ் சேல்ஸ் டாக்ஸா இல்ல ஜிடிபி பிளஸ் சப்சிடிஸ் மைனஸ் டாக்ஸஸா இல்ல ஜிடிபி பிளஸ் சப்சிடிஸ் பிளஸ் டாக்ஸஸா சோ வந்து விடை வந்து பாத்தீங்கன்னா சி ஜிடிபி பிளஸ் மானியம் மைனஸ் வரிகள் சோ வந்து பாத்தீங்கன்னா ஜிடிபி பிளஸ் சப்சிடிஸ் மைனஸ் டாக்ஸஸ் தான் ஜிவிஏ அப்படின்னா கிராஸ் வேல்யூ ஆடட் அப்படின்னா ஜிடிபி பிளஸ் சப்சிடிஸ் மைனஸ் டாக்ஸஸ் விடை சி சோ ஜிவிஏ வரிகள் அப்படின்னா இதுல நேர்முக வரி மற்றும் விற்பனை வரி இரண்டும் சேர்ந்து வரும் 51வது கேள்வி which is not 4 pillars of GNH னா கிராஸ் நேஷனல் ஹாப்பினஸ் சொல்லிருக்காங்க சோ என்ன GNH இன் 4 தூண்களில் அல்லாதது எது அப்ப என்விரான்மெண்டல் கன்சர்வேஷன் கம்யூனிட்டி விட்டாலிட்டி எக்காலஜிக்கல் டைவர்சிட்டி அண்ட் ரெசிலியன்ஸ் லிவிங் ஸ்டாண்டர்ட்ஸ் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு சமூகத்தின் உயர்வு சுற்றுச்சூழல் பன்முக தன்மை வாழ்க்கை தரம் இதுல அல்லாதது இது கேட்டிருக்காங்க சோ இதுல அல்லாததுன்னா என்விரான்மெண்டல் கன்சர்வேஷன் தான் இதுல கிடையாது அப்ப 2 3 and 4 பாருங்க கம்யூனிட்டி விட்டாலிட்டி இருக்குது எக்காலஜிக்கல் டைவர்சிட்டி அண்ட் ரெசிலியன்ஸ் இருக்குது அது வந்து லிவிங் ஸ்டாண்டர்ட்ஸ் இருக்குது சோ விடை வந்து பாத்தீங்கன்னா டி 2 3 4 மொத்த தேசிய மகிழ்ச்சி GNH கிராஸ் நேஷனல் ஹாப்பினஸ் என்ன சோ கிராஸ் நேஷனல் ஹாப்பினஸ் என்ற ஒரு வார்த்தை அந்த வேர்டை காயின் பண்ணது யாருன்னா ஜிங்மே சிங்கே வாங்சுக் சோ இப்போ 1972ல வந்து பாத்தீங்கன்னா ஜிங்மே சிங்கே
வாங்சுக் என்ற பூட்டான் அரசர் வந்து பாத்தீங்கன்னா இதை உருவாக்கி இருக்காரு. இவரு பம்பாய் விமான நிலையத்தில் பினான்சியல் டைம்ஸ் என்ற பத்திரிகைக்கு பிரிட்டிஷ் பத்திரிகையாளரின் நேர்காணலில் சொன்னீங்க. அவர் அந்த பிரிட்டிஷ் பத்திரிகையோட நேர்காணலில் ஜிஎன்பியை விட ஜிஎன்ஹெச் முக்கியமானது என்று ஒரு கருத்தை முன்வைத்தார். 2011ஆம் ஆண்டில் ஐக்கிய நாடுகள் சபை மகிழ்ச்சி அப்படின்னா வளர்ச்சிக்கான ஒரு முழுமையான அணுகுமுறையை நோக்கி என்ற தீர்மானத்தை நிறைவேற்றியது. அப்போது உறுப்பு நாடுகள் மகிழ்ச்சி மற்றும் நல்வாழ்வை அளவிட அடிப்படை மனித இலக்கான பூட்டானை ஒரு முன்மாதிரியாக பின்பற்ற வலியுறுத்தியது. பூட்டானை ஒரு முன்மாதிரியாக பின்பற்ற வலியுறுத்தியது. ஜிஎன்ஹெச்சின் 4 தூண்கள் என்ன? சோ 4 பில்லர்ஸ் சொல்றாங்களா, அது என்ன? நிலையான மற்றும் சமமான சமூக பொருளாதார வளர்ச்சி, சஸ்டைனபிள் ஈக்விட்டபிள் சோசியோ எக்கனாமிக் டெவலப்மெண்ட், சுற்றுச்சூழல் பாதுகாப்பு, கலாச்சாரத்தை பாதுகாப்பதும் மேம்படுத்துவதும். தென் 4வது பில்லர் என்ன? நல்ல ஆட்சித்திறன். சரிங்களா? நல்ல ஆட்சித்திறன், உளவியல் நலன், உடல் நலம், நேர பயன்பாடு, கல்வி, கலாச்சார பன்முகத்தன்மை, நல்ல ஆட்சித்திறன், சமூகத்தின் உயர்வு, சுற்றுச்சூழல் பன்முகத்தன்மை, வாழ்க்கை தரம் ஆகியவை ஜிஎன்ஹெச்சின் 9 களங்களாக கருதப்படுகிறது. 9 களங்கள் இருக்கு. சரிங்களா? சோ 4 தூண்கள், 9 களங்கள் இருக்குது. 52வது கேள்வி, லேண்ட் பிலாங்ஸ் டு காட் ஹூ டிக்ளேர்ட் திஸ். நிலம் கடவுளுக்கு சொந்தமானது என்று அறிவித்தவர் யார்? பாருங்க, நிலம் கடவுளுக்கு சொந்தமானது என்று அறிவித்தவர் யார்? ஹாஜி சரியதுல்லா, டுடுமியான், நோவாமியான், டிடுமிர். சோ வந்து யார் பாத்தீங்கன்னா டுடுமியான். விடை டுடுமியான். பி டுடுமியான். ஃபராசி மூவ்மெண்ட் வாஸ் லான்ச்டு பை ஹாஜி சரியதுல்லா இன் 1818. ஃபராசி இயக்கம் 1818ஆம் ஆண்டு ஹாஜி சரியதுல்லா என்பவரால் தொடங்கப்பட்டது. ஆஃப்டர் தி டெத் ஆஃப் சரியதுல்லா இன் 1839, 1839ல சரியதுல்லா இறந்துட்டாரு. தி ரிபல்லியன் வாஸ் லெட் பை ஹிஸ் சன் டுடுமியான், who called upon the peasants not to pay tax. பாருங்க, not to pay tax. 1839இல் சரியதுல்லா மறைந்த பிறகு இந்த கிளர்ச்சிக்கு அவரது மகன் டுடுமியான் தலைமையேற்றார். அவர் வரி செலுத்த வேண்டாம் என்று விவசாயிகளை கேட்டுக்கொண்டார். பாருங்க, அவர் வரி செலுத்த வேண்டாம் என்று விவசாயிகளை கேட்டுக்கொண்டார். collecting rent or levying taxes on it was therefore against divine law. வாடகை வசூலிப்பது அல்லது வரி விதிப்பது ஆகியன இறை சட்டத்திற்கு எதிரானது என்றார் டுடுமியான். ஆஃப்டர் டெத் ஆஃப் டுடுமியான் இன் 1862, the was revived in the 1870s by நோவோமியான். 1862இல் டுடுமியான் மறைந்த பிறகு 1870களில் நோவோமியான் என்பவரால் இந்த இயக்கம் மீண்டும் உயிர் பெற்றது. இந்த இயக்கம் மீண்டும் உயிர் பெற்றது. யாரால? நோவோமியான் என்பவரால். அப்ப இதுல ஆர்டர் யார் வரா? சரியதுல்லா வராரு, அதுக்கப்புறம் டுடுமியான் வராரு, அதுக்கப்புறம் நோவோமியான் வராரு. சரிங்களா? 1839 then 1862. 53வது கேள்வி, ஃபைண்ட் தி ராங் ஒன். தவறானதை காண்கன்னு கொடுத்திருக்காங்க. என்ன? ஒரு 4 மூவ்மெண்ட் கொடுத்திருக்காங்க. ரிபல்லியன்ஸ். சோ இது எது தவறா இருக்கு? வஹாபி ரிபல்லியன், கோல் ரிவோல்ட், சாந்தல் ஹூல் ஆர் சாந்தல் ரிபல்லியன், முண்டா ரிபல்லியன். வஹாபி கிளர்ச்சி, கோல் கிளர்ச்சி, சாந்தலரின் கிளர்ச்சி, முண்டா கிளர்ச்சி. சோ பாத்தீங்கன்னா கோல் கிளர்ச்சி, சாந்தலின் கிளர்ச்சி மற்றும் முண்டா கிளர்ச்சி எல்லாமே விவசாயத்தோடு தொடர்புடைய கிளர்ச்சிகள் ஆகும். சரிங்களா? அக்ராரியன் ரிபல்லியன்ஸ். சோ வஹாபி மூவ்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா ஆங்கிலேயருக்கு எதிராக போராட்டப்பட்டது. அப்ப இதுல ராங் ஒண்ணுனா தனியா எது? விடை ஏ, வஹாபி ரிபல்லியன். மீதி எல்லாமே விவசாயம் தொடர்போடுது. தி வஹாபி ரிபல்லியன் was an anti-imperial and anti-landlord movement. The Wahhabi rebellion was anti-imperial and anti-landlord movement. வஹாபி கிளர்ச்சி என்பது ஆங்கிலேய ஆட்சிக்கும் நிலப்பிரபுகளுக்கும் எதிராக துவங்கப்பட்ட ஒரு கிளர்ச்சியாகும். It originated and around 1827 in the Barasat region of Bengal. வங்காளத்தில் பரசத் பகுதியில் 1827ஆம் வாக்கில் இந்த கிளர்ச்சி தோன்றியது. It was led by Islamic preacher. It was led by an Islamic preacher, Titumir, who was deeply influenced by the Wahhabi teachings. வஹாபி போதனைகளால் பெரிதும் ஆழமாக ஈர்க்கப்பட்டவராக திகழ்ந்த இஸ்லாமிய மத போதகர் டிடுமிர் என்பவர் இந்த கிளர்ச்சிக்கு தலைமையேற்றார். 54வது கேள்வி, which is wrong pair? தவறான இணை எதுன்னு கேட்கப்பட்டுள்ளது.
நானா சாஹிப் கான்பூர், பேகம் ஹஸ்ரத் மஹால் பெரேலி, கான் பகதூர் கான் பெரேலி, லானி லக்ஷ்மிபாய் இங்கனா ஜான்சி. சோ நானா சாஹிப் கான்பூர், பேகம் ஹசரத் மஹால் பரேலி கிடையாது, கான் பகதூர் கான் பரேலி ஓகே, ராணி லட்சுமிபாய் ஜான்சி. சோ தவறானது என்னன்னா பி பேகம் ஹசரத் மஹால். இவங்க லக்னோ சேர்ந்தவங்க. பேகம் ஹசரத் மஹால் லக்னோ. 55வது கேள்வி, பார்ட்டிஷன் ஆஃப் பெங்கால் வங்க பிரிவினை எந்த ஆண்டு நடைபெற்றது? 1906, 1905, 1919, 1909. சோ விடை வந்தீங்கன்னா பி 1905ஆம் ஆண்டு வங்க பிரிவினை நடைபெற்றது. தி டே ஆஃப் பெங்கால் வாஸ் அபிஷியலி பார்ட்டிஷன்ட் 16th October 1905 was declared as a day of mourning. சோ 1905ஆம் ஆண்டு அக்டோபர் 16ஆம் நாள் வங்காளம் அதிகாரபூர்வமாக பிரிவினையான போது அந்த நாள் துக்க நாளாக அறிவிக்கப்பட்டது. Thousands of people took bath in Ganga and marched on the streets of Calcutta singing Bande Madaram. ஆயிரக்கணக்கானவர்களை கங்கையில் நதியில் நீராடி புனித நீராடியதோடு வந்தே மாதரம் பாடலை பாடியபடி கல்கத்தாவின் சாலையில் அணிவித்து சென்றார்கள். 56வது கேள்வி, ஃபைண்ட் தி கரெக்ட் ஆன்சர். சரியான விடையை தேர்வு செய்ய. யாருன்னா பாருங்க, பஞ்சாப், மகாராஷ்டிரா அண்ட் மகாராஷ்டிரா ஆகிய கொடுத்தாங்க. பஞ்சாப் லாலா லஜபதி ராய், மகாராஷ்டிரா பிபின் சந்திரபால், மகாராஷ்டிரா பாலா கங்காதர் திலகர். வந்து பார்த்தீங்கன்னா 3 பேர் வந்து பார்த்தீங்கன்னா என்ன உங்களுக்கு தீவிர தேசியவாதை சேர்ந்தவர்கள், எக்ஸ்ட்ரீமிஸ்ட் 3 பேருமே. ஸோ லாலா லஜபதி ராய் வந்து பார்த்தீங்கன்னா பஞ்சாபை சேர்ந்தவர், பிபின் சந்திரபால் வந்து பார்த்தீங்கன்னா பெங்காலை சேர்ந்தவர். சரிங்களா, பிபின் சந்திரபால் பெங்காலை சேர்ந்தவர். மகாராஷ்டிரா சேர்ந்தவர் யாரு? பால கங்காதர் திலக். சரியா இருக்குது. அப்ப விடை என்ன? ஃபைண்ட் தி கரெக்ட் ஆன்சர் தான் கேட்டிருக்காங்க. அப்ப விடை பி. இந்த 3 பேரும் உங்களுக்கு எக்ஸ்ட்ரீமிஸ்டா இருப்பாங்க. ஸோ இந்த பம்பாய், மகாராஷ்டிரா, பஞ்சாப் அண்ட் பெங்கால் இந்த 3மே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சுதேசி மூவ்மெண்ட்டுக்கு ஒரு இயங்குதளமாக இருந்திருக்கும் இந்த 3 பகுதிகளும். அதேமாரி தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா சிதம்பரனார், ஸோ வஉசி சிதம்பரனார் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தூத்துக்குடிய ஒரு முக்கியமான சுதேசி மூவ்மெண்ட்டுக்கு உண்டான இடமா மாற்றிருப்பாரு. ஸோ அதுதான் இந்த கொஸ்டின். 57வது கேள்வி, அன்டு தி லாஸ்ட் ஹூ ரோட் திஸ் புக்? அன்டு தி லாஸ்ட் என்ற புத்தகத்தை எழுதியவர் யார்? ஜான் ரஸ்கின், டால்ஸ்டாய், தியோடோ காந்தி. ஸோ விடை யாருன்னா ஜான் ரஸ்கின். விடை ஜான் ரஸ்கின். 58வது கேள்வி, அரேஞ்ச் இன் chronological ஆர்டர் பாய்காட் ஆஃப் சைமன் கமிஷன், கிலாவத் மூவ்மெண்ட், சம்ரான் சத்தியாகிரகா, ரவுலட் சத்தியாகிரகா, நோ டாக்ஸ் கேம்பெயின். பாருங்க, பாய்காட் ஆஃப் சைமன் கமிஷன், கிலாவத் மூவ்மெண்ட், சம்ரான் சத்தியாகிரகா, ரவுலட் சத்தியாகிரகா, நோ டாக்ஸ் கேம்பெயின். சைமன் குழு புறக்கணிப்பு எப்படின்னா 1927, கிலாபத் மூவ்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 1920, சம்ரான் சத்தியாகிரகா 1917, ரவுலட் சத்தியாகிரகா 1919, வரிகொடா இயக்கம் 1921. அப்போ ஆர்டர் படி வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வரிகொடா இயக்கம் சி, இரண்டாவது பார்த்தீங்கன்னா ரவுலட் சத்தியாகிரகா டி, மூன்றாவது வந்து பாத்தீங்கன்னா கிலாபத் இயக்கம், மூன்றாவது கிலாபத் இயக்கம் பி, அடுத்து வரிகொடா இயக்கம் 1921 இ, சைமன் புறக்கணிப்பு 1927. அப்போ விடை வந்து பாத்தீங்கன்னா சி. விடை சி. 59வது கேள்வி, when காந்திஜி started தண்டி மார்ச்? காந்தியடிகளின் தண்டி யாத்திரை எப்போது தொடங்கியது? 1931, 1932, 1930, 1935. ஸோ விடை வந்து பார்த்தீங்கன்னா 1930. At the break of dawn on 12th March 1930, Gandhi set out from Sabarmati Ashram with 78 of its inmates. காந்தியடிகள் 1930ஆம் ஆண்டு மார்ச் மாதம் 12ஆம் நாள் இது 78 பேர்களுடன் சபர்மதி ஆசிரமத்திலிருந்து தனது புகழ்பெற்ற தண்டி யாத்திரையை தொடங்கினார். ரீச் தண்டி at sunset on 5th April 1930. The next morning he took a lump of salt breaking the salt law. 1930ஆம் ஆண்டு ஏப்ரல் 5ஆம் நாள் மாலை தண்டி கடற்கரையை காந்தி அடைந்தார். அடுத்த நாள் காலை ஒரு கைப்பிடி உப்பை கையில் எடுத்து உப்பு சட்டத்தை மீறினார் காந்தியடிகள். 60வது கேள்வி, when third round table conference was held? ஸோ மூன்றாவது வட்டமேசை மாநாடு எப்பொழுது நடைபெற்றது? 1931, 1932, 1930, 1933. விடை வந்து பார்த்தீங்கன்னா 1932. ஸோ ஆன்சர் பி 1932 நவம்பர் 72 டிசம்பர் 24. ஸோ 1932 மூன்றாவது வட்டமேசை மாநாடு நடக்கும். 61வது கேள்வி, which is the correct pair?
சரியான இணை எது? இண்டிவிஜுவல் சத்தியாகிரகா, கிரிப்ஸ் மிஷன், வாவல் பிளான், மவுண்ட் பேட்டன் பிளான். தனிநபர் சத்தியாகிரகம் 1942, கிரிப்ஸ் தூதுக்குழு 1942, வேவல் திட்டம் 1945, மவுண்ட் பேட்டன் பிளான் 1947. அப்ப விடை வந்து பாத்தீங்கன்னா டி, மவுண்ட் பேட்டன் டி. 62வது கேள்வி, Who was the first Indian judge of the Madras High Court? சென்னை உயர்நீதிமன்றத்தின் முதல் இந்திய நீதிபதி யாருன்னு கேட்டிருக்காங்க. ஜி சுப்பிரமணியம், எம் வீரராகவாச்சாரி, ஸ்ரீனிவாசனார், டி முத்துசாமி. விடையாரு டி முத்துசாமி, டி. இவர்தான் சென்னை உயர்நீதிமன்றத்தின் முதல் இந்திய நீதிபதி. 63வது கேள்வி, How India wrote for freedom and India, a nation who wrote this book? விடுதலை பெற இந்தியா எப்படி துயருற்றது, இந்தியா ஒரு தேசம் 2 புத்தகங்களை எழுதியவர் யாரு கேட்டிருக்காங்க. ஜி.எஸ். அருண்டேலே, பி.பி. வாடியா, அன்னி பெசன்ட், அரவிந்த் கோஷ். விடை யாருன்னா அன்னி பெசன்ட். சோ விடை சி, அன்னி பெசன்ட். அன்னி பெசன்ட் started the newspapers நியூ இந்தியா அண்ட் காமன்வெல்த். அன்னி பெசன்ட் நியூ இந்தியா மற்றும் காமன்வெல்த் என்ற 2 செய்தித்தாள்களை தொடங்கினார். சி remarked, அன்னி பெசன்ட் remarked, better bullock carts and freedom than a train deluxe with subjection. அதிநவீன வசதிகளுடன் கூடிய ரயிலில் அடிமைகளாக இருப்பதை விட சுதந்திரத்துடன் கூடிய மாட்டு வண்டியே சிறந்தது என்று அன்னி பெசன்ட் கூறியுள்ளார். She wrote 2 books, How India Wrought for Freedom and India, a Nation and a Pamphlet on Self-Government. அன்னி பெசன்ட் விடுதலை பெற இந்தியா எப்படி துயருற்றது, இந்தியா ஒரு தேசம் என்னும் 2 புத்தகங்களை சுயாட்சி குறித்த துண்டு பிரசுரத்தையும் எழுதினார். சுயாட்சி குறித்த துண்டு பிரசுரத்தையும் எழுதினார். 64வது கேள்வி, ரோசாப்பூ துறை. ஹூ, யார் ரோசாப்பூ துறை? ஜார்ஜ் ஜோசப், ஏ சுப்பராயலு, ராஜா ஆப் பனகல், பி சுப்பராயன். விடையாரு ஜார்ஜ் ஜோசப். ரோசாப்பூ துறை என்று அழைக்கப்படுபவர். 65வது கேள்வி, Who was the first woman to pay penalty for violation of salt laws? உப்பு சட்டங்களை மீறியதற்காக அபராதம் கட்டிய முதல் பெண்மணி யார் கேட்டிருக்காங்க. அஞ்சலை அம்மாளா, இல்ல ருக்மிணி லட்சுமிபதி, இல்ல தில்லையாடி வள்ளியம்மையா, இல்ல அம்புஜத்தம்மாளா? சோ விடை வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ருக்மிணி லட்சுமிபதி. விடை ருக்மிணி லட்சுமிபதி. தி சத்யாகிரக இஸ் அண்டர் தி லீடர்ஷிப் ஆஃப் டி பிரகாசம் அண்ட் கே நாகேஸ்வர ராவ் set up a camp at உதயவனம் நியர் மெட்ராஸ். 66வது கேள்வி, Who was the first women legislator in India? மூவலூர் ராமாமிர்தம், ருக்மதி லட்சுமிபதி, முத்துலட்சுமி அம்மையார், அன்னி பெசன்ட். சோ பாத்தீங்கன்னா முதல் பெண் சட்டமன்ற, இந்தியாவின் முதல் பெண் சட்டமன்ற உறுப்பினர் யார் கேட்டிருக்காங்க. விடையார்னா முத்துலட்சுமி அம்மையார். விடை சி, முத்துலட்சுமி அம்மையார். முத்துலட்சுமி அம்மையார். The Madras legislature under the Justice Party government was the first to approve participation of women in the electoral politics in 1921. நீதி கட்சியின் கீழிருந்த சட்டமன்றம் தான் முதலாக தேர்தல் அரசியலில் பெண்கள் பங்கேற்பதை 1921 அங்கீகரித்தது. This resolution created space for women and thus facilitated Muthulakshmi Ammayar to become the first woman legislator in India in 1926. இந்த தீர்மானம் பெண்களுக்கென இடத்தை ஏற்படுத்தியதால் 1926ஆம் ஆண்டில் முத்துலட்சுமி அம்மையார் இந்தியாவின் முதல் பெண் சட்டமன்ற உறுப்பினராக முடிந்தது. 67வது கேள்வி, The first election under the Montagu-Chelmsford reforms was held in. மாண்டகு-செம்ஸ்போர்ட் சீர்திருத்தங்களின் அடிப்படையில் எந்த ஆண்டில் முதல் தேர்தல் நடைபெற்றது? 1920. விடை வந்து பார்த்தீங்கன்னா 1920. 68வது கேள்வி, Who was the first elected legislative council member from the depressed class in மெட்ராஸ் province? சென்னை மாகாணத்தில் ஒடுக்கப்பட்ட வகுப்பிலிருந்து முதன்முறையாக சட்டமேலைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டவர் யார் கேட்டிருக்காங்க. எம்.சி. ராஜா, பி. வரதராஜுலு, ரெட்டைமலை சீனிவாசன், டி. எம். நாயர். So answer is a M.C. Raja. A. M.C. Raja. M.C. Raja started his career as a teacher and wrote different textbook for schools and colleges. ஒரு ஆசிரியராக தனது பணியை தொடங்கிய ராஜா அவர் பள்ளிகள், கல்லூரிகள் அவற்றுக்கான பல்வேறு பாட புத்தகங்களை எழுதினார். He was one of the founding members of the South Indian Liberal Federation. ஜஸ்டிஸ் பார்ட்டி என்று அழைக்கப்பட்ட சவுத் இந்தியன் லிபரல்
ஃபெடரேஷன். தென்னிந்தியாவின் நல உரிமை சங்கத்தை உருவாக்கியவரில் ஒருவர் ஆவார். He became the first elected legislative council member 1920 to 26 from the depressed classes in Madras provinces. சென்னை மாகாணத்தின் ஒடுக்கப்பட்ட வகுப்பிலிருந்து சட்ட மேலவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் உறுப்பினர் ஆவார். He functioned deputy leader of Justice Party in the Madras Legislative Councils. 69வது கேள்வி. Who published a Tamil newspaper தொழிலாளன் ஒர்க்கர்? தொழிலாளன் என்ற பத்திரிகையை வெளியிட்டவர் யார்? ராஜாஜி, எம் சிங்காரவேலர், சர் பெட்டி தியாகாயர், டி எம் நாயர். விடை வந்து பாத்தீங்கன்னா எம் மா சிங்காரவேலர். எம் சிங்காரவேலர் knew many languages including Tamil, English, Urdu, Hindi, German, French and Russian. சிங்காரவேலர் தமிழ், ஆங்கிலம், உருது, இந்தி, ஜெர்மன், பிரெஞ்சு மற்றும் ரஷ்யா என பல மொழிகளை அறிந்திருந்தார். wrote about the ideas of Karl Marx, Charles Darwin, Herbert Spencer, Albert Einstein in Tamil. Karl Marx, Charles Darwin, Herbert Spencer, Albert Einstein ஆகியோரின் கருத்துக்களை தமிழில் வடித்தார். He organized the first ever celebration of May Day in 1923. 1923 முதலாக மே தின விழாவை சிங்காரவேலர் ஏற்பாடு செய்தார். 70வது கேள்வி. which is incorrect pair? தவறான இணை எது? பெரியார் தொடங்கிய இதழ்கள் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டதுன்னு மேட்ச் கொடுத்திருக்காங்க. குடியரசு 1925ஆம் ஆண்டு தொடங்கப்பட்டது, சரியான இணை. ரிவோல்ட் 1928ஆம் ஆண்டு தொடங்கப்பட்டது, சரியான இணை. புரட்சி 1933ஆம் ஆண்டு தொடங்கப்பட்டது, தவறான இணை. விடுதலை 1935ஆம் ஆண்டு தொடங்கப்பட்டது, சரியான இணை. புரட்சி 1933ஆம் ஆண்டு தொடங்கப்பட்டது. சோ விடை சி. 71வது கேள்வி. மவுண்ட் சின்ராம் தி பிளேஸ் which receives highest rainfall in the world, where it is located? உலகில் மிக அதிக அளவு மழை பெறும் பகுதியான மவுண்ட் சின்ராம் எங்கு அமைந்துள்ளது கேட்டிருக்காங்க. மேகாலயா, நாகாலாந்து, அருணாச்சல பிரதேஷ், மிசோரம். விடை வந்து பாத்தீங்கன்னா ஏ மேகாலயா. 72வது கேள்வி. ப்ராஜெக்ட் டைகர் வாஸ் launched in. புலிகள் பாதுகாப்பு திட்டம் எந்த ஆண்டில் தொடங்கப்பட்டது? 1962, 1973, 1970, 1965. சோ புலிகள் திட்டம் 1973ஆம் ஆண்டு தொடங்கப்பட்டது. புலிகள் பாதுகாப்பு திட்டம் 1973 தொடங்கப்பட்டது. புலிகளை பாதுகாக்கவும் அதன் எண்ணிக்கையை அதிகரிக்கும் நோக்கத்தோடும் புலிகள் பாதுகாப்பங்கள் தொடங்கப்பட்டன. 73வது கேள்வி. நார்த் ஈஸ்ட் மான்சூன் சீசன், வடகிழக்கு பருவக்காற்று காலம் எதுன்னு கேட்டிருக்காங்க. ஜனவரி டு பிப்ரவரி, மார்ச் டு மே, ஜூன் டு செப்டம்பர், அக்டோபர் டு டிசம்பர். சோ விடை வந்து பாத்தீங்கன்னா அக்டோபர் முதல் டிசம்பர் வரை வடகிழக்கு பருவக்காற்று காலமாகும். தி meteorologists recognize in 4 distinct seasons in India. They are. வானிலை நிபுணர்கள் இந்திய காலநிலையில் 4 பருவங்களை அடையாளம் கண்டுள்ளனர். அவையானவை: winter season குளிர்காலம் ஜனவரி முதல் பிப்ரவரி வரை, சம்மர் சீசன் கோடை காலம் மார்ச் முதல் மே வரை, சவுத் வெஸ்ட் மான்சூன் ஆர் ரெய்னி சீசன் தென்மேற்கு பருவக்காற்று அல்லது மழைக்காலம் ஜூன் முதல் செப்டம்பர் வரை, நார்த் ஈஸ்ட் மான்சூன் சீசன் வடகிழக்கு பருவக்காற்று காலம் அக்டோபர் முதல் டிசம்பர் வரை. 74வது கேள்வி. கொக்கோ which type of revolution is this? கொக்கோ எவ்வகை புரட்சி? சாம்பல் புரட்சி, இளஞ்சிவப்பு புரட்சி, பழுப்பு புரட்சி, வெள்ளி இலை புரட்சி. கிரே ரெவல்யூஷன், பிங்க் ரெவல்யூஷன், பிரவுன் ரெவல்யூஷன், சில்வர் ஃபைபர் ரெவல்யூஷன். சோ ஆன்சர் இஸ் சி, பிரவுன் ரெவல்யூஷன். இந்தியாவின் முக்கிய வேளாண் புரட்சிகள். புரட்சிகள், உற்பத்திகள். மஞ்சள் புரட்சினா எண்ணெய் வித்துக்கள், குறிப்பாக கடுகு மற்றும் சூரியகாந்தி. நீல புரட்சி மீன்கள் உற்பத்தி. பழுப்பு புரட்சி தோல், கொக்கோ, மரபுசாரா உற்பத்தி. தங்க நூலிலை புரட்சி, சணல் உற்பத்தி. பொன் புரட்சி பழங்கள், தேன் மற்றும் தோட்டக்கலை பயிர். சாம்பல் புரட்சி உரங்கள். இளஞ்சிவப்பு புரட்சி வெங்காயம், மருந்து பொருட்கள், இறால் உற்பத்தி. பசுமை புரட்சி உணவு தானியங்கள். வெள்ளி புரட்சி முட்டை மற்றும் கோழிகள். வெள்ளி இலை புரட்சி பருத்தி. சிவப்பு புரட்சி இறைச்சி உற்பத்தி, தக்காளி உற்பத்தி. வட்ட புரட்சி உருளைக்கிழங்கு உற்பத்தி. வெண்மை புரட்சி பால் உற்பத்தி. 75வது கேள்வி. மேஜர் கிராப்ஸ் கல்டிவேட்டட் இன் இந்தியா. சோ ராங் ஒன். இந்தியாவின் முக்கிய பயிர்கள் தவறானது எதுன்னு கேட்டிருக்காங்க. இதுல எது தவறானது கேட்டிருக்காங்க? ஃபுட் கிராப்ஸ், maize, cash crops, tobacco, plantation crops, rubber, horticulture crop,
காஃபி. உணவு பயிர்கள் மக்காச்சோளம், வாணிப பயிர்கள் புகையிலை, தோட்டப்பயிர்கள் ரப்பர், தோட்டக்கலை பயிர்கள் காஃபி. சோ இத தவறானது என்ன உங்களுக்கு தோட்டக்கலை பயிர்கள் காஃபி கிடையாது சரிங்களா. சோ காஃபி வந்து பாத்தீங்கன்னா இது தோட்ட பயிர்கள். அப்ப காஃபி என்னது பிளான்டேஷன் கிராப்ஸ்ல வந்துரும். அப்ப ஹார்டிகல்ச்சர் கிராப் தோட்டக்கலை பயிர்கள் என்ன பழங்கள், மலர்கள், காய்கறி உற்பத்தி சரிங்களா. fruits, flowers and vegetables. So answer is D. Answer is D. So விடை D. The major crops of India are divided into 4 major categories. இந்தியாவின் சாகுபடியாகும் முக்கிய பயிர்களை 4 வகையாக பிரிக்கலாம். என்னன்னா உணவு பயிர்கள் food crops, wheat, மைஸ், ரைஸ், மில்லட்ஸ், பல்சஸ், நெல், கோதுமை, மக்காச்சோளம், திணைப்பயிர்கள், பருப்பு மற்றும் இன்னும் பிற. கேஷ் கிராப்ஸ் வாணிப பயிர்கள் சுகர் கேன், டொபாக்கோ, காட்டன், ஜூட், ஆயில் சீட்ஸ், கரும்பு, புகையிலை, பருத்தி, சணல், எண்ணெய் வித்துக்கள். பிளான்டேஷன் கிராப்ஸ் தோட்ட பயிர்கள் டீ, காஃபி அண்ட் ரப்பர் தேயிலை, காஃபி மற்றும் ரப்பர். ஹார்டிகல்ச்சர் கிராப்ஸ் தோட்டக்கலை பயிர்கள் ஃப்ரூட்ஸ், ஃப்ளவர்ஸ், வெஜிடபிள்ஸ் பழங்கள், மரங்கள் மற்றும் காய்கறிகள். பழங்கள், மலர்கள் மற்றும் காய்கறிகள். 76வது கேள்வி ஃபைண்ட் தி ராங் ஆன்சர். காரிஃப் சீசன், சையத் சீசன், ராபி சீசன். தவறான விடை அறிக. காரிஃப் பருவம் ஜூன் முதல் செப்டம்பர் வரை, சையத் பருவம் அக்டோபர் முதல் மார்ச் வரை, ராபி பருவம் ஏப்ரல் முதல் ஜூன் வரை. ஸோ தவறான விடை என்னன்னா இதுல 2 மற்றும் 3. ஏன்னா உங்களுக்கு காரிஃப் பருவம் ஜூன் முதல் செப்டம்பர் வரை சரியான இணை, சையத் பருவம் ஏப்ரல் முதல் ஜூன் வரை, ராபி பருவம் அக்டோபர் முதல் மார்ச் வரை. சோ அப்ப விடை பி 213. இந்திய வேளாண் பருவகாலங்கள். வேளாண் பருவம் முக்கிய பயிர்கள் அல்ல வட மாநிலங்கள், தென் மாநிலங்கள்ல என்ன விளைன்னு பார்ப்போம். காரிஃப் பருவம் ஜூன் முதல் செப்டம்பர் மாதம் வரை இருக்கும். நெல், பருத்தி, மக்காச்சோளம், சோளம், கம்பு, உளுந்து போன்றவை வட மாநிலங்களில் விளையும். தென் மாநிலங்களில் நெல், கேழ்வரகு, மக்காச்சோளம், கம்பு, நிலக்கடலை போன்றவை விளையும். ராபி பருவம் அக்டோபர் முதல் மார்ச் வரை வட மாநிலத்தில் கோதுமை, பருப்பு, ஆளி விதைகள், கடுகு மற்றும் பார்லி விளையும். தென் மாநிலங்களில் நெல், மக்காச்சோளம், கேழ்வரகு, நிலக்கடலை, கம்பு போன்றவை விளையும். சையத் பருவம் ஏப்ரல் முதல் ஜூன் வரை வட மாநிலங்களில் காய்கறிகளில் பழங்கள், தீவன பயிர்கள் விளையும். தென் மாநிலங்களில் நெல், காய்கறிகள், தீவன பயிர்கள் போன்றவை விளையும். 77வது கேள்வி இந்தியன் பியூரோ ஆஃப் மைன்ஸ் ஹெட் குவார்ட்டர் அட். இந்திய சுரங்க பணியகம் தலைமையகம் எங்கு உள்ளது? தலைமையகம் எங்கு உள்ளது? கல்கத்தா, ஹைதராபாத், நாக்பூர், ராஜஸ்தான். விடை வந்து பார்த்தீங்கன்னா நாக்பூர் சி. ஸோ இந்திய சுரங்க பணியகத்தின் தலைமையகம் நாக்பூரில் உள்ளது. இந்தியாவில் உள்ள கனிமங்கள் மற்றும் அதனோடு தொடர்புடைய அமைப்புகள். இந்திய நிலவியல் கள ஆய்வு நிறுவனத்தின் தலைமையிடம் கொல்கத்தாவில் உள்ளது. இந்திய சுரங்க பணியகம் தலைமையகம் நாக்பூரில் உள்ளது. இந்திய இரும்புசாரா தொழில்நுட்ப மேம்பாடு மையம் ஹைதராபாத்தில் உள்ளது. இந்தியாவில் உள்ள சுரங்கங்கள் மற்றும் கனிமங்களின் நிர்வாகத்திற்கான பொறுப்பு சுரங்கப்பணி அமைச்சகத்திடம் உள்ளது. மேம்பாடு மற்றும் ஒழுங்குமுறை சட்டம் 1957. 78வது கேள்வி The largest installation of wind turbines in the country is. இந்தியாவிலே அதிக அளவு காற்றாலைகளை கொண்டுள்ள மாநிலம் எதுன்னு கேட்டிருக்காங்க. மகாராஷ்டிரா, ஆந்திர பிரதேசம், தமிழ்நாடு, ராஜஸ்தான். விடை தமிழ்நாடு சி. இந்தியாவிலேயே அதிக அளவு காற்றாலைகளை கொண்டுள்ள மாநிலமாக தமிழ்நாடு விளங்குகிறது. கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள முப்பந்தல் பெருங்குடி பகுதி உலகிலேயே அதிக காற்றாலைகளை கொண்ட பெரிய காற்றாலை பண்ணையாகும். இங்கன்னா முப்பந்தல் பக்கத்தில் இருக்கு சரிங்களா. 79வது கேள்வி ஃபைண்ட் தி ஆட் ஒன் அவுட். பொருந்தாத ஒன்றை காண்க. டாடா அயன் அண்ட் ஸ்டீல் கம்பெனி டிஸ்கோ ஜார்க்கண்ட், இந்தியன் அயன் அண்ட் ஸ்டீல் கம்பெனி இஸ்கோ வெஸ்ட் பெங்கால், விஸ்வேஸ்வரய்யா லிமிடெட் கர்நாடகா, விஜயநகர ஸ்டீல் பிளான்ட் ஆந்திர பிரதேஷ். ஸோ இதில் பொருந்தாத ஒன்று என்னன்னா விஜயநகர ஸ்டீல் பிளான்ட் ஆந்திர பிரதேஷ். ஸோ விஜயநகர ஸ்டீல் பிளான்ட் கர்நாடகாவில் உள்ளது. 80வது கேள்வி in India the first census was carried out in the year. முதல் மக்கள் தொகை கணக்கெடுப்பு எந்த ஆண்டு மேற்கொள்ளப்பட்டது? 1972, 1872, 1881, 1965. விடை 1872. 1872ஆம் ஆண்டு முதல் மக்கள் தொகை கணக்கெடுப்பு மேற்கொள்ளப்பட்டது. இந்தியாவின் முதல் மக்கள் தொகை கணக்கெடுப்பு 1872
17 ஆண்டு மேற்கொள்ளப்பட்டது. முழுமையான முதல் மக்கள் தொகை கணக்கெடுப்பு பாருங்க, முழுமையான முதல் மக்கள் தொகை கணக்கெடுப்பு 1881 ஆண்டு மேற்கொள்ளப்பட்டது. நாட்டின் 15வது மக்கள் தொகை கணக்கெடுப்பு 2011 ஆண்டு நடைபெற்றது. 81வது கேள்வி, தி ஸ்டேட் ஆஃப் டேஷ் ஹேஸ் நோ ரயில்வே நெட்வொர்க். எந்த மாநிலத்தில் ரயில் போக்குவரத்து இல்லை? மிசோரம், திரிபுரா, நாகாலாந்து, மேகாலயா. விடை வந்து பாத்தீங்கன்னா டி, மேகாலயால ரயில்வே போக்குவரத்து நெட்வொர்க் இல்லை. 82வது கேள்வி, தி லாங்கஸ்ட் நேஷனல் ஹைவே இன் தமிழ்நாடு. இந்த இடத்துல தமிழ்நாடு இல்ல, நோட் பண்ணிக்கோங்க. தி லாங்கஸ்ட் தமிழ்நாடு நேஷனல் ஹைவே இஸ் எதுன்னு கேட்டிருக்காங்க. தமிழ்நாட்டில் உள்ள இந்தியாவின் மிக நீளமான தேசிய நெடுஞ்சாலை எதுன்னு கேள்வி கேட்கப்பட்டுள்ளது. ஸோ இங்க தமிழ்நாடு மிஸ் ஆயிருக்கு, நோட் பண்ணிக்கோங்க. NH1 NH44 NH47 இல்ல NH48. ஸோ விடை வந்து NH44. இதுதான் வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய தேசிய நெடுஞ்சாலை. தமிழ்நாட்டில் மிக நீளமான தேசிய நெடுஞ்சாலை NH44. சரிங்களா? இது ஒசூரிலிருந்து தர்மபுரி, சேலம், கரூர், திண்டுக்கல், மதுரை, திருநெல்வேலி வழியாக கன்னியாகுமரி வரை 627.2 கிலோமீட்டர். 627.2 கிலோமீட்டர் தூரம் செல்கிறது. தமிழ்நாட்டில் மிக குறைவான நீளம் கொண்ட தேசிய நெடுஞ்சாலை NH785. சரிங்களா? சோ 785 கொண்டதாகும். இது மதுரையிலிருந்து துவரங்குறிச்சி வரை செல்கிறது. 83வது கேள்வி, ஸ்டேட் பவுண்டரிஸ் வேர் ரீஆர்கனைஸ்டு on some linguistic basis. So எந்த ஆண்டுல வந்து பாத்தீங்கன்னா in which year? மொழியியல் அடிப்படையில் மாநிலங்கள் மறுசீரமைப்பு எந்த ஆண்டு கொண்டு வரப்பட்டது? 1956 ஆண்டு கொண்டு வரப்பட்டது. 84வது கேள்வி, how many pairs are correctly matched? எத்தனை இணைகள் சரியாக பொருந்தியுள்ளன? சோ மாவட்டங்கள் கொடுத்திருக்காங்க, அங்க இருக்கக்கூடிய மலைகளை கொடுத்திருக்காங்க. சரிங்களா? அந்த ஊர் பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா மலைகள் கொடுத்திருக்காங்க. தர்மபுரி பத்தல் மலை சரியான இணை, வெள்ளூர் ரத்தின மலை இதுவும் சரியான இணை, கள்ளக்குறிச்சி கல்வராயன் மலை இதுவும் சரியான இணை, கன்னியாகுமரி அகஸ்திய மலை. சோ பாத்தீங்கன்னா கன்னியாகுமரி வந்து மருதுவால் மலை இருக்கும், அகஸ்திய மலை கிடையாது. அகஸ்திய மலை எங்க இருக்குன்னா தென்காசியில் இருக்குது. மாவட்டங்கள் மலைகள், கோயம்புத்தூர் மருதமலை, வெள்ளியங்கிரி மற்றும் ஆனைமலை, தர்மபுரி தீர்த்தமலை, சித்தேரி மற்றும் பத்தல் மலை, திண்டுக்கல் பழனிமலை, ஈரோடு சென்னிமலை மற்றும் சிவன்மலை, திருப்பத்தூர் ஏலகிரி மலை, தென்காசி பொதிகை மலை, வேலூர் ஜவ்வாது மற்றும் ரத்தினமலை, நாமக்கல் கொல்லிமலை, சேலம் சேவராயன் மலை, கஞ்சமலை மற்றும் சுண்ணாம்பு குன்றுகள், கள்ளக்குறிச்சி கல்வராயன் மலை, விழுப்புரம் செஞ்சிமலை, பெரம்பலூர் பச்சை மலை, கன்னியாகுமரி மருதுவால் மலை, திருநெல்வேலி மகேந்திர கிரிமலை, நீலகிரி மலை. இதுதான் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மலைகள். 85வது கேள்வி, மேஜர் வாட்டர் ஃபால்ஸ் இன் தமிழ்நாடு மேட்ச் தி ஃபாலோயிங். தமிழ்நாட்டின் முக்கிய நீர்வீழ்ச்சிகள் பொறுத்து கேட்டிருக்காங்க. சோ ஏன்னா திருநெல்வேலி, சேலம், விருதுநகர், கன்னியாகுமரி. சோ திருநெல்வேலி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்னன்னா திருநெல்வேலி கல்யாண தீர்த்தம் நீர்வீழ்ச்சி, சேலம் கிள்ளியூர் நீர்வீழ்ச்சி, விருதுநகர் ஐயனார் நீர்வீழ்ச்சி, கன்னியாகுமரி காளிகேசம் நீர்வீழ்ச்சி. இப்போ 4 3 4 2 தென் பாத்தீங்கன்னா விடை சி 4 2 3 1. மாவட்டங்கள் அங்குள்ள நீர்வீழ்ச்சிகள், தர்மபுரி ஒகேனக்கல் நீர்வீழ்ச்சி, திருநெல்வேலி கல்யாண தீர்த்தம் நீர்வீழ்ச்சி, தென்காசி குற்றாலம் நீர்வீழ்ச்சி, தேனி கும்பக்கரை மற்றும் சுருளி நீர்வீழ்ச்சி, நாமக்கல் ஆகாய கங்கை நீர்வீழ்ச்சி, நீலகிரி கேத்தரின் மற்றும் பைக்காரா நீர்வீழ்ச்சி, சேலம் கிள்ளியூர் நீர்வீழ்ச்சி, விருதுநகர் ஐயனார் நீர்வீழ்ச்சி, கோயம்புத்தூர் வைதேகி செங்குபதி சிறுவாணி மற்றும் கோவை குற்றாலம் நீர்வீழ்ச்சி, திருப்பூர் திருமூர்த்தி நீர்வீழ்ச்சி, மதுரை குட்லாடம்பட்டி நீர்வீழ்ச்சி, கன்னியாகுமரி திருப்பரப்பு காளிகேசம் உலக்கை மற்றும் வட்டப்பாறை நீர்வீழ்ச்சி. 86வது கேள்வி, நேஷனல் இயர் ஆஃப் மில்லட்ஸ். திணைப்பயிர்களின் தேசிய ஆண்டு எதுன்னு கேட்டிருக்காங்க. 2018. இந்தியா 2018ஆம் ஆண்டை திணைப்பயிர்கள் தேசிய ஆண்டாக அனுசரித்தது. உலக உணவு மற்றும் வேளாண்மை கழகம் FAO சொல்லக்கூடிய உலக உணவு மற்றும் வேளாண்மை கழகம் 2023ஆம் ஆண்டை சர்வதேச திணைப்பயிர்கள் ஆண்டாக அனுசரிக்க தீர்மானித்தது. 87வது கேள்வி, GI tag find incorrect pair. புவியியல் குறியீடு தவறான இணையை கண்டறிய. சோ ஊர் கொடுத்திருக்காங்க, என்ன பொருளுக்கு புவியியல் குறியீடு கொடுத்திருக்காங்க கேட்டிருக்காங்க. சோ நாகர்கோவில் கோவில் நகைகள்
இது சரியான இணை. பவானி ஜம்பக்காலம் போர்வைகள் இதுவும் சரியான இணை. சுவாமிமலை ஹில் பனானா இது தவறான இணை. ஏத்தோமொழி தேங்காய், ஏத்தோமொழினா தேங்காய். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா அப்போ சுவாமிமலையில் என்ன கிடைக்கும்னா உங்களுக்கு வெண்கல சிலைகள். வெண்கல சிலைகள் வந்து பார்த்தீங்கன்னா சுவாமிமலையில் புவிசார் குறியீடு வாங்கியிருக்கு. புவிசார் குறியீடு பெற்ற இடம் மற்றும் ஊர்கள் மற்றும் உற்பத்தி பொருட்கள்: ஆரணி பட்டு, காஞ்சிபுரம் பட்டு, கோயம்புத்தூர் மாவு அரைக்கும் இயந்திரம், கோரா பட்டு சேலை, தஞ்சாவூர் ஓவியங்கள், கலைநயமிக்க தட்டுகள், தலையாட்டு பொம்மைகள், வீணை, நாகர்கோவில் கோவில் நகைகள், ஈரோடு மஞ்சள், சேலம் வெண்பட்டு, சேலம் பட்டு சொல்லுவாங்க, பவானி போர்வைகள், மதுரை சுங்கடி சேலை, சுவாமிமலை வெண்கல சிலைகள், சுவாமிமலை வெண்கல சிலைகள், நாச்சியார் கோவில் குத்துவிளக்கு, பத்தமடை பாய், நீலகிரி பாரம்பரிய பூத்தையல், மகாபலிபுரம் கற்சிற்பங்கள், சிறுமலை மலைவாழை, ஈத்தாமொழி தேங்காய். ஸோ 88வது கேள்வி. இட் இஸ் a well-known fact that the President of India resides at Rashtrapati Bhavan in New Delhi. The residence and the office of the presidents are located in the same building. However, he has two other office cum residences where he conducts office at least once a year. Find that place. புதுடெல்லியில் உள்ள ராஷ்டிரபதி பவன் குடியரசுத் தலைவரின் இல்லமாகும். அவருடைய இல்லம் மற்றும் அலுவலகம் இரண்டும் ஒரே கட்டிடத்தில் அமைந்துள்ளன. இருந்த போதிலும் அவருக்கு இருப்பிடத்துடன் கூடிய அலுவலகங்கள் மேலும் 2 இடங்களில் உள்ளன. அங்கு வருடத்திற்கு ஒரு முறை சென்று தன்னுடைய அலுவலக பணிகளை அவர் மேற்கொள்கிறார். அந்த இடம் எதுன்னு கேட்டுக்கிறாங்க. காந்திநகர், ஸ்ரீநகர், சிம்லா, ஹைதராபாத், டார்ஜிலிங், நீலகிரி, போபால், ராஞ்சி. அந்த 2 இடங்கள் எது பார்த்தீங்கன்னா சிம்லா மற்றும் ஹைதராபாத். விடை பி, சிம்லா மற்றும் ஹைதராபாத். 89வது கேள்வி. தி ஸ்டேட்ஸ் வேர் தி பிரசிடென்ட்ஸ் ரூல் வாஸ் இம்போஸ்ட் ஃபார் 9 டைம்ஸ். ஃபைண்ட் தி பிளேஸ். அதிகபட்சமாக 9 முறை குடியரசுத் தலைவர் ஆட்சி நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளது. அந்த இடத்தை, எந்த ஊரை மாநிலத்தை கண்டுபிடிக்கன்னு கேட்டிருக்காங்க. ஜம்மு காஷ்மீர், கேரளா, தமிழ்நாடு, ஜம்மு காஷ்மீர், லடாக். விடை வந்து பாத்தீங்கன்னா 9 முறை குடியரசுத் தலைவர் ஆட்சி நடைமுறைப்படுத்தப்பட்ட மாநிலம் எதுனா கேரளா மட்டுமல்ல, ஆல்சோ வந்து பாத்தீங்கன்னா பஞ்சாப். 2 இடத்துலயும் 9 முறை குடியரசுத் தலைவர் ஆட்சி நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளது. 90வது கேள்வி. எலெக்டட் மெம்பர்ஸ் ஆஃப் தி பார்லிமெண்ட் ஃப்ரம் தமிழ்நாடு which is wrong. தமிழகத்திலிருந்து நாடாளுமன்றத்திற்கு தேர்ந்தெடுக்கப்படும் உறுப்பினர்கள்: மாநிலங்களவை 24 உறுப்பினர்கள், மக்களவை 39 உறுப்பினர்கள். இப்போ வந்து பாத்தீங்கன்னா லோக்சபா வந்து 39 மெம்பர்ஸ் நம்ம எலெக்ட் பண்ணி அனுப்புறோம். ராஜ்யசபா வந்து பாத்தீங்கன்னா 24 மெம்பர்ஸ் கிடையாது, 18 மெம்பர்ஸ். 18 நாடாளுமன்றத்தில் 18 ராஜ்யசபா உறுப்பினர்களை தமிழ்நாட்டிலிருந்து அனுப்புறாங்க. 91வது கேள்வி. தி சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா நியூ டெல்லி வாஸ் இனாகிரேட்டட் ஆன். புதுடெல்லியில் அமைந்துள்ள இந்திய உச்ச நீதிமன்றம் எப்போது தொடங்கப்பட்டது? 1935, 1950, 1947, 1949. விடை வந்து பாத்தீங்கன்னா பி, 1950. புதுடெல்லியில் அமைந்துள்ள இந்திய உச்ச நீதிமன்றம் 1950 ஜனவரி 28ஆம் நாள் துவங்கப்பட்டது. பாருங்க, 28 ஜனவரி 1950ல ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. இது 1935ஆம் ஆண்டு இந்திய அரசு சட்டத்தின் கீழ் நிறுவப்பட்ட கூட்டாட்சி நீதிமன்றத்தை தொடர்ந்து உருவாக்கப்பட்டது. 92வது கேள்வி. இன் தமிழ்நாடு அக்கார்டிங் டு தி ஸ்ட்ரென்த் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் அசெம்பிளி. தமிழகத்தில் மொத்த சட்டமன்ற உறுப்பினர்களின் எண்ணிக்கை எத்தனை கேட்டிருக்காங்க? 234 அப்படின்னு சொல்லிட்டு தமிழக சட்டமன்ற உறுப்பினர்களின் மொத்த எண்ணிக்கையின்படி 234 உறுப்பினர்கள் இருக்கிறாங்கல்ல. அதன்படி அமைச்சர்களின் எண்ணிக்கை 36 வரை இருக்கலாம். 234 எம்எல்ஏஸ்ல 36 அமைச்சர்கள் இருக்கலாம். இது எத்தனை பர்சன்டேஜ்னா 15%. சரிங்களா? இதுல 15% அமைச்சர்களா இருக்கலாம். 93வது கேள்வி. when the தமிழ்நாடு லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் வாஸ் abolished. தமிழ்நாட்டில் சட்ட மேலவை எப்போது நீக்கப்பட்டது? 1968, 1975, 1950, 1986. விடை வந்து டி, 1986. 1986 இயற்றப்பட்ட தமிழ்நாடு சட்டமேலவை நீக்க மசோதா மூலம் தமிழ்நாட்டில் சட்டமேலவை நீக்கப்பட்டது. இச்சட்டம் 1986 நவம்பர் முதல் நாளன்று நடைமுறைக்கு வந்தது. 94வது கேள்வி.
which is the second largest judicial complex in the world after London. உலகிலேயே லண்டனுக்கு அடுத்து இரண்டாவது பெரிய நீதித்துறை வளாகம் எங்கு அமைந்துள்ளது கேட்டிருக்காங்க. சென்னை, மும்பை, கல்கத்தா, நியூ டெல்லி. விடை வந்து பார்த்தீங்கன்னா சென்னை. விடை சென்னை. 1862ஆம் ஆண்டு ஜூன் 26ஆம் நாளில் விக்டோரியா மகாராணி வழங்கிய காப்புரிமை கடிதத்தின் மூலம் சென்னை, மும்பை, கல்கத்தா ஆகிய மாகாணங்களில் உயர்நீதிமன்றங்கள் தோற்றுவிக்கப்பட்டன. இவற்றில் மெட்ராஸ் உயர்நீதிமன்ற வளாகம் உலகிலேயே லண்டனுக்கு அடுத்து இரண்டாவது பெரிய நீதித்துறை வளாகமாகும். 95வது கேள்வி, which article of Indian Constitution directs to adopt foreign policy? இந்திய வெளியுறவு கொள்கையை ஏற்றுக்கொண்டு வழிநடத்தும் இந்திய அரசியலமைப்பு சட்டப்பிரிவு எதுன்னு கேட்டிருக்காங்க. ஆர்டிகல் 50, ஆர்டிகல் 51, ஆர்டிகல் 52, ஆர்டிகல் 53. விடை வந்து பாத்தீங்கன்னா சட்டப்பிரிவு 51. விடை ஆர்டிகல் 51. இந்திய அரசியலமைப்பு சட்டம் 1950 சட்டப்பிரிவு 51 என்ன சொல்லுதுன்னா, அரசு நெறிமுறை திருத்தும் இந்தியாவின் வெளியுறவு கொள்கைகள் என்ன, அரசு முயற்சி செய்ய வேண்டியவள் என்ன பார்ப்போம். 1 ஃபர்ஸ்ட் ஒன், சர்வதேச அமைதி மற்றும் பாதுகாப்பை மேம்படுத்துதல். 2வது, நாடுகளிடையே நியாயமான மற்றும் கௌரவமான உறவுகளை பேணுதல். 3வது, சட்டம், சர்வதேச சட்டம் மற்றும் சர்வதேச அமைப்புகளை மதித்தல். 4வது, சர்வதேச பிரச்சனைகளுக்கான நடுவர் மன்றம் மூலம் தீர்க்க ஊக்குவித்தல். சோ 96வது கேள்வி, ஃபைண்ட் தி ராங் பேர். சரிங்களா? 96வது கேள்வி, ஃபைண்ட் தி ராங் பேர். தவறான இணையை காண்க. தவறான இணையை காண்க. இப்சா. சோ இப்சா அப்படினா டு ஃபோக்கஸ் ஆன் அக்ரிகல்ச்சர். இப்சா வேளாண், கல்வி, ஆற்றல், வர்த்தகம், கலாச்சாரம் மற்றும் பாதுகாப்பில் கவனம் செலுத்துவது. எம்ஜிசி அப்படினா டு கிரியேட் நெசசரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சரல் ஃபெசிலிட்டிஸ் இன் தி கங்கா மெகாங் பேசின். கங்கா மெகாங் பேசின். கங்கா மிகாங் தாழ்நிலத்தில் தேவையான உள்கட்டமைப்பு வசதிகளை உருவாக்குவது. EAS டு ப்ரோமோட் பீஸ் அண்ட் ஸ்டெபிலிட்டி. டு ப்ரோமோட் பீஸ் அண்ட் ஸ்டெபிலிட்டி அமைதி மற்றும் நிலைத்தன்மையை ஊக்குவிப்பது. D ஃபார் எனர்ஜி டெவலப்மெண்ட். RCEP னா ஃபார் எனர்ஜி டெவலப்மெண்ட். சோ இதுதான் தவறானது. சரிங்களா? சோ அப்ப மற்ற மூன்றும் கரெக்ட். விடை டி. 97வது கேள்வி, how many pairs are correctly matched? எத்தனை இணைகள் சரியாக பொருந்தியுள்ளன? FERA 1974 Foreign Exchange Regulation Act அந்நிய செலவாணி கட்டுப்பாட்டு சட்டம் 1974 சரியான இணை. கேட் ஜெனரல் அக்ரிமெண்ட் ஆன் ட்ரேட் ஆன் டாரிஃப்ஸ் சுங்கவரி வாணிபம் குறித்த பொது உடன்பாடு GATT 1947 சரியான இணை. FEMA Foreign Exchange Management Act 1999 அந்நிய செலவாணி மேலாண்மை சட்டம் 1999 சரியான இணை. வேர்ல்ட் ட்ரேட் ஆர்கனைசேஷன் WTO 1996 இது தவறான இணை. உலக வர்த்தக அமைப்பு 1995 அது 1995. அப்ப 3 இணைகள் சரியாக பொருத்தப்பட்டது. 1 2 3. அப்ப 3 இணைகள் சரியாக பொருத்தப்பட்டுள்ளது. 98வது கேள்வி, நேஷனல் ஃபுட் செக்யூரிட்டி ஆக்ட் இன் தமிழ்நாடு. தமிழ்நாட்டில் தேசிய உணவு பாதுகாப்பு சட்டம் எப்போது கொண்டு வரப்பட்டது? 2013, 2008, 2018, 2016. விடை வந்து பாத்தீங்கன்னா விடை டி 2016. நேஷனல் ஃபுட் செக்யூரிட்டி ஆக்ட் இன் தமிழ்நாடு on 1st November 2016. பாருங்க, தமிழ்நாட்டில் தேசிய உணவு பாதுகாப்பு சட்டம், இந்தியாவிலே தேசிய உணவு பாதுகாப்பு சட்டம் துவங்கி 3 ஆண்டுகளுக்கு பின்னர் இச்சட்டம் தமிழ்நாட்டில் நிறைவேற்றப்பட்டது. என்றைக்குன்னா துவங்கப்பட்டது எப்பன்னா நவம்பர் 1, 2016ஆம் ஆண்டு. 99வது கேள்வி, in India income tax was introduced for the first time in. இந்தியாவில் முதன்முறையாக வருமான வரி எந்த ஆண்டு அறிமுகம் செய்யப்பட்டது? 1860, 1870, 1880, 1890. விடை வந்து பாத்தீங்கன்னா A 1860. விடை 1860. இந்தியாவில் முதலாக வருமான வரி 1860ஆம் ஆண்டு சர் ஜேம்ஸ் வில்சன் என்பவரால் அறிமுகம் செய்யப்பட்டது. 1857ஆம் ஆண்டு புரட்சியின் மூலம் ஏற்படுத்தப்பட்ட இழப்புகளை ஈடுகட்ட அரசாங்கத்தின் மூலம் போடப்பட்ட ஆணைய வரி விதிப்பாகும். 100வது கேள்வி, the following are some agencies that have played a key role in industrialization in the state which is formed in 1949. தமிழகத்தில்
தொழில் உருவாக்கத்திற்கு திறவுகோலாக செயல்படும் முகமைகள் இவற்றில் 1949ஆம் ஆண்டில் உருவாக்கப்பட்டது எதுன்னு கேட்டிருக்காங்க. சிப்காட், டிட்கோ, டிஐசி தமிழ்நாடு இண்டஸ்ட்ரியல் இன்வெஸ்ட்மெண்ட் கார்ப்பரேஷன் லிமிடெட், டான்சி தமிழ்நாடு ஸ்மால் இண்டஸ்ட்ரீஸ் கார்ப்பரேஷன் லிமிடெட், தமிழ்நாடு அரசு தொழில் முன்னேற்ற கழகம், தமிழ்நாடு தொழில்துறை மேம்பாட்டு கழகம், தமிழ்நாடு தொழில் முதலீட்டு கழகம், தமிழ்நாடு சிறுதொழில் கழகம். ஸோ 1949ஆம் ஆண்டு துவங்கப்பட்டது எதுனா சி தமிழ்நாடு தொழில் முதலீட்டு கழகம் டிஐஐசி. சிப்காட் 1971ஆம் ஆண்டு தொடங்கப்பட்டது. டிரான்சிட்கோ தமிழ்நாடு ஸ்மால் இண்டஸ்ட்ரீஸ் டெவலப்மெண்ட் கார்ப்பரேஷன் 1970ஆம் ஆண்டு தொடங்கப்பட்டது. டிட்கோ 1965ஆம் ஆண்டு தொடங்கப்பட்டது. டிஐசி 1949ஆம் ஆண்டு தொடங்கப்பட்டது. டான்சி தமிழ்நாடு ஸ்மால் இண்டஸ்ட்ரீஸ் கார்ப்பரேஷன் லிமிடெட் 1965ஆம் ஆண்டு துவங்கப்பட்டது. இல்லம் தேடி தேர்வுல 14வது டெஸ்ட் இன்னைக்கு நடந்தது. சோ அதுக்குண்டான விளக்கங்கள் மற்றும் விடைகளை நம்ம பார்த்தோம். சோசியல் சயின்ஸ் 10th சோசியல் சயின்ஸ் நம்ம பார்த்திருக்கோம். கண்டிப்பா இது உங்களுக்கு எல்லாருக்கும் உபயோகமா இருக்கும். சோ இதை கண்டினியூ பண்ணுங்க. சோ நன்றி, வணக்கம்.